நம்ம அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம். ஒன்றும் ஸ்டார்ட் பிரச்சனை ஸ்டார்ட் இல்லை. ஸ்டார்ட். ம். சிஸ்டர், ஓகே ஓகே ஸோ எல்லாருக்கும் அனைவருக்கும் வணக்கம். நமஸ்காரம். வணக்கம். வணக்கம் சார். ஓகே. தவக்காலத்தின் சவாலே சமாளி, அதோட ஒரு 2ஆம் பாகம் அப்படின்னு நம்ம வச்சுக்கலாம் இந்த ஒரு மீட்டிங்க. சவாலே சமாளி அந்த ஒரு ப்ரோக்ராம்ல நம்ம எல்லாருமே மீட் பண்ணோம். அந்த இன்டர்வியூல மேய்ப்பும் செய்தி சேனல் வழியாக நமக்கு தரப்பட்ட ஒரு ப்ரோக்ராம் அது. அதை பற்றி இப்போ நம்மளோட அனுபவம், இந்த பயணம் வந்து எப்படி போயிட்டு இருக்கு, கடவுளோட சேர்ந்து நம்ம பயணிக்கிறோமா, இல்ல சேலஞ்ச் எடுத்த பிறகு கூட நமக்கு இன்னும் நிறைய சேலஞ்ச் தான் வந்துச்சு, அதை நம்ம ஃபுல்ஃபில் பண்றதுக்குள்ள அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில சின்ன பகிர்தலா இருக்கட்டும். ஸோ நம்ம அந்த மீட்டிங் ஸ்டார்டிங்ல நம்ம ஒரு சின்ன ஜெபம் செய்யலாம் தொடக்கத்துல. அதுக்கு பிறகு இந்த சவாலே சமாளி இந்த ஒரு நிகழ்ச்சி வந்து ஃபர்ஸ்ட் ஒரு ஐடியா கொடுத்து இத நல்ல முறையில வந்து நடத்திட்டு போறதுக்கு நமக்கு வந்து ரொம்ப உறுதுணையா இருந்தவங்க ஃபாதர். அதனால ஃபாதர், அதுக்கு பிறகு ஒரு ஃபாதருக்கு ஒரு சின்ன வெல்கம். அதன் பிறகு நம்மளோட பயணங்கள் எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒவ்வொருத்தரை நம்ம ஷேர் பண்ண ஆரம்பிக்கலாம். ஸோ ஃபாதர் ஜஸ்ட் நீங்க சைன் அப் கிராஸ் பண்ணி ஸ்டார்ட் பண்ணுவீங்க. ஓகே. தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஒரு திருவிவிலிய வாசகம். ஓகே சிஸ்டர், ரீட் பண்ணுங்க. இறைவாக்கினர் எசாயா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 58. இறைவார்த்தைகள் 7 14 வரை. பசித்தோருக்கு உங்கள் உணவை பகிர்ந்து கொடுப்பதும், தங்க இடமில்லா வறியோரை உங்கள் இல்லத்திற்கு அழைத்து வருவதும், உடையற்றோரை காணும்போது அவர்களுக்கு உடுக்க கொடுப்பதும், உங்கள் இனத்தாருக்கு உங்களை மறைத்து கொள்ளாதிருப்பதும் அன்றோ நான் விரும்பும் நோன்பு. அப்பொழுது உன் ஒளி விடியல் போல் எழும், விரைவில் உனக்கு நலமான வாழ்வு துளிர்க்கும். நேர்மை உனக்கு முன் செல்லும், ஆண்டவரின் மாட்சி உனக்கு பின் சென்று காக்கும். அப்போது நீ ஆண்டவரை மன்றாடுவாய், அவர் உனக்கு பதிலளிப்பார். நீ கூக்குரல் இடுவாய், அவர் இதோ நான் என மறுமொழி தருவார். உன்னிடையே இருக்கும் நுகத்தை அகற்றிவிட்டு குட்டி காட்டி குற்றம் சாட்டுவதையும் பொல்லாதன பேசுவதையும் நிறுத்திவிட்டு, பசித்தோருக்காக உன்னையே கையளித்து வறியோரின் தேவையை நிறைவு செய்வாயானில் இருள் நடுவே உன் ஒளி உதிக்கும். இருண்ட உன் நிலை நண்பகல் போல் ஆகும். ஆண்டவர் தொடர்ந்து உன்னை வழிநடத்துவார், வறண்ட சூழலில் உனக்கு நிறைவளிப்பார், உன் எலும்புகளை வலிமையாக்குவார். நீயும் நீர் பாய்ந்த தோட்டம் போலும் ஒருபோதும் வற்றாத நீரூற்று போலும் இருப்பாய். உன் மக்கள் பண்டை நாடிலிருந்து பாழடைந்து கிடப்பவற்றை கட்டி எழுப்புவார். தலைமுறை தலைமுறையாக உள்ள அடித்தளங்கள் மேல் கட்டி எழுப்பப்படுவாய். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. அன்பான ஆண்டவரே, தவக்காலத்தில் நாங்கள் உம்மோடு எங்களது பயணத்தை தொடங்கினோம். உம்மாலே நாங்கள் இந்த நிமிடம் வரை வழிநடத்தப்பட்டு வருகின்றோம். அதற்காக கோடான கோடி நன்றிகள் சுவாமி. இந்த ஆன்லைன் மீட்டிங் வழியாக எங்களை ஒரு குடும்பமாக இணைத்திருக்கின்றீர், அதற்காக நன்றிகள். அன்பு இயேசுவே, பலவீனங்கள் பாவங்கள் நிறைந்த நாங்கள், ஆனாலும் சவாலே சமாளி என்கின்ற இந்த ஒரு நிகழ்ச்சி வழியாக சவாலை ஏற்றோம். அதை நிறைவேற்றுவதற்காக நாங்கள் முயற்சிகள் செய்தோம். எங்களை நீரே வலிமைப்படுத்தினீர், வழி நடத்தினீர். இந்த மீண்டும் இந்த ஒரு சந்திப்பின் வழியாக எங்கள் இறை அனுபவம் பற்றி நாங்கள் பகிர்ந்து கொள்ள ஒருவர் மற்றவரை அன்பில், இறை அழைத்தலில், இறை பயணத்தில் நாங்கள் ஊக்குவிக்க எங்கள் பகிர்தல் நிச்சயமாக உதவியாக இருக்கும் என நம்புகின்றோம். இந்த ஒரு குழுவானது நாங்கள் பேசிய
பேசி முடிக்கின்ற வரை ஆண்டவரே உமது ஆவியானவர் எங்களோடு இருக்கவும் அன்னை மரியின் உடல் இருப்பும் உமது துணையும் எங்களோடு இருக்க வேண்டி ஜெபிக்கின்றோம். எங்கள் நல்ல ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமேன். இறை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமேன். Praise the Lord, sister. Praise the Lord. அடுத்து நம்மளோட இந்த ஒரு மீட்டிங்கோட ஒரு செகண்ட் பார்ட் அப்படின்னு வச்சுக்கலாம். இப்போ வந்து திருமதி பிரிஸ்கா அவர்கள் நம்ம மெய்ப்பெண் செய்தி சேனலோட என்ன சொல்றது அதிபர் ஓனர் அருட்தந்தை ஒவ்வொரு நாளும் இறை வார்த்தைகள் வழி மக்களை வந்து பயங்கரமா பலப்படுத்திட்டு வராங்க ஃபாதர். ஸோ இப்போ வந்து பிரிஸ்கா வந்து ஃபாதர் அவர்களை வந்து வெல்கம் பண்ணுவாங்க. இயேசுவின் பெயரால் அனைவருக்கும் மாலை வணக்கம், மதிய வணக்கம். மெய்ப்பெண் செய்தி சேனல் மூலியமா நம்ம வந்து ஒருத்தர் நல்ல பரிச்சயம், ஒருத்தவங்க ஆனா ஆகாதவங்களா இருந்தா கூட இந்த சேனல் மூலியமா நம்ம வந்து அன்றாடம் வர்ற செய்திகள் மூலியமா நம்ம வந்து பரிச்சயம் ஆயிட்டு தான் இருக்கிறோம். இந்த சேனல் நமக்கு உருவாக உறுதுணையாகவும் முக்கிய காரணமாகவும் இருந்த ஒரு சிறப்பான நபரை பத்தி தான் இன்னைக்கு நம்ம வந்து வெல்கம் பண்ண போறோம். இவங்க வந்து தஞ்சை மறை மாவட்டம் வேங்கடங்குளம் பங்கை சேர்ந்தவர். 1986ஆம் ஆண்டு மிகச்சிறந்த அந்தோணியார் பக்தரால் நமக்கு கொடுக்கப்பட்ட ஒரு முத்து இவரு. 2020ஆம் ஆண்டு எம்எம்ஐ சபைக்கு குருவாக தன்னையே அர்ப்பணித்துக் கொண்டவர். வேங்கடங்குளத்துல பிறந்ததாலோ என்னவோ வேங்கை தமிழன் என்பதை தனக்குத்தானே அடிக்கடி கூறி பெருமிதம் கொள்பவர். வேங்கை தமிழன் என்ற பெயரில் அநேக புத்தகங்கள், துணுக்குகள், கவிதைகள் எழுதி தன்னுடைய மண் மீது கொண்ட தாகத்தை அயராது வெளிப்படுத்தி கொண்டிருப்பவர். தானே கவிதை எழுதி அதை இசையமைத்து பாடுவதில் மிகச்சிறந்த வல்லவர். ராகம் அமைப்பதிலும் மிகச்சிறந்தவர். சமூக சிந்தனையாக இருக்கட்டும், ஆன்மீக சிந்தனையாக இருக்கட்டும், சிறந்த சிந்தனையாளர், மிகச்சிறந்த பேச்சாற்றல் கொண்டவர். இவை அனைத்திற்கும் மேலாக நம்முடைய மெய்ப்பெண் சேனல் செய்தி இந்த அளவுக்கு நமக்கு வளர்ந்து கொண்டிருப்பதற்கு முக்கிய காரணமாக இருக்கும் அருட்தந்தை மோசஸ் ராஜா அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். We welcome you, Father. Welcome, Father. Thank you. நல்ல ஒரு வரவேற்புரை. நன்றி ஐயா. ஆமா, இப்போ உங்களுக்கு பை நேம் எல்லாரையும் தெரியுமான்றது எனக்கு டவுட்டா இருக்கு. அதனால மேபி நம்ம இப்போ ராபர்ட் அண்ணா இருக்கிறாங்க, பிளஸ் அவங்க அடுத்து அந்தோனியா மலக்கா திண்டுக்கல் அவங்க இன்டர்வியூ பண்ணவங்க, இவங்க பிரிஸ்கா திருமதி, அடுத்து அண்ணன் இருக்கிறாங்க. ஸோ நீங்க இனிமே டேக்கப் பண்ணிக்கலாம். இனி உங்களோட பாணியில அவங்களோட இறை அனுபவம், அந்த பயணம் எப்படி இருந்துச்சு அப்படின்றத நீங்க அப்படி கண்டினியூ பண்ணிக்கலாம். சிறப்பு, நன்றி. இந்த ஒரு நிகழ்ச்சியை ஏற்படுத்தி எல்லாரையும் ஒன்று கூட்டியதற்காக அருட்சகோதரி நிம்மி அவர்களுக்கும் சகோதரி பிரிஸ்காவுக்கு யார் வந்து இவ்வளவு பெரிய முன்னுரை கொடுத்தான்னு தெரியல, எப்படி தெரிஞ்சுக்கிட்டான்னு தெரியல, ஆச்சரியமா தான் இருக்கு. நன்றி. எனவே என்னை பற்றி கொஞ்சம் தெரிஞ்சுக்கிட்டதுக்கு 2017 மற்றும் கொஞ்சம் மாற்றம் செய்ய வேண்டும். 2017 பட்டம் வாங்கிட்டு நேரா தெற்கு சூடான் வந்துட்டு அதுக்கப்புறம் இப்ப எத்தியோப்பியால பண்ணிருக்கோம். மிகச்சிறப்பு. நல்ல ஒரு முயற்சி, நல்ல ஒரு ஸ்டாண்டர்டான ஒரு ப்ரோக்ராம் மாதிரி அழகா இதை அரேஞ்ச் பண்ணிருக்கீங்க. நான் எதிர்பார்க்கல. அருட்சகோதரிக்கு நன்றி. அதுக்கப்புறம் இதோட முக்கிய காரணம் திருமதி அந்தோனியம்மாள், ராபர்ட் அண்ணா, காஷ்மீர் அண்ணன் அவர்களுக்கும் அவருடைய துணைவியார், அக்கான்னு தான் கூப்பிடுவேன், அதெல்லாம் சொல்ல முடியாது, துணைவியாரெல்லாம் சொல்ல முடியாது. எனக்கு வந்து நீங்க இன்டர்வியூ கொடுத்தாலே ரொம்ப ரொம்ப பிடிச்சி போனது நீங்க 2 பேரும் ஒன்னா சேர்ந்து இந்த ப்ரோக்ராம் அட்டன் பண்ணது ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. ரொம்ப சந்தோஷம். அதுக்கப்புறம் இதற்கு வந்து திடீரென்று அழைக்கப்பட்ட சிறப்பு விருந்தினர் அண்ணா ராபர்ட் அவர்களுக்கும், எழுத்தாளர், சமூக சேவகர், தன்னுடைய குறைபாடுகளை, அது அப்படிலாம் சொல்ல முடியாது, அவருடைய குறைபாடுகளை எல்லாம் நிறைபாடாக ஏற்படுத்தி தன்னால் முடிந்த அளவுக்கு திருச்சபைக்கு தன்னுடைய உதவியை செய்யக்கூடியவர். அவர்களுக்கும் நன்றி. சொல்லப்போனா இந்த சவாலே சமாளி இந்த ப்ரோக்ராம்
ஆன்மீகத்தை வளர்ப்பதற்காக ஒவ்வொரு குடும்பம் வாரியாக எல்லோருமே இறைவனை தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த தவக்காலத்தை நல்ல முறையில் உபயோகிக்க வேண்டும் என்ற ஒரு எண்ணத்தோடு தான் ஆரம்பித்தோம். நிறைய பேர் கேட்ட கேள்வி என்னன்னா, அவ்வளவு பெரிய ரிஸ்கான சேலஞ்சு கிடையாது இது என்பதுதான். எல்லாருமே கேட்ட கேள்வி அதான். இது ஒண்ணும் அவ்வளவு பெரிய ரிஸ்கான சேலஞ்ச் இல்லையே. இது எப்படிப்பட்ட ரிஸ்கானது என்பது பற்றி கிடையாது. இதுல எந்த அளவுக்கு நம்ம முழுமையோடு பங்கிட்டுக் கொள்கிறோம். இது வந்து முழுக்க முழுக்க குடும்பங்களாக இணைந்து செய்யக்கூடிய விஷயம். ஒரு சில எக்ஸாம்பிள்லாம் சொல்லணும்னா, ஒரு நாள் முழுவதும் தொலைக்காட்சி, இன்டர்நெட் உபயோகிக்காமல் இருப்பது. நாம சாதாரணமா தெரியும். ஆனா அதோட பளு அதிகம். ஒரு குடும்பமாக ஒரு புண்ணிய ஸ்தலம் சென்று வருவது. ஒரு குடும்பத்தை இணைக்கிறது அவ்வளவு பெரிய கஷ்டம், அவ்வளவு பெரிய ஈஸியான விஷயம் கிடையாது. மனைவி இருக்கையில கணவன் ஒரு பக்கம் போகலாம், குழந்தை ஒரு பக்கம் இருக்கலாம், அவங்களுக்கு சில பர்போசஸ் இருக்கலாம், அவங்க வேலைப்பாடுகள் இருக்கலாம். அதை எல்லாத்தையும் ஒரு நாள் ஒருங்கிணைச்சு இந்த நாள் நம்ம போய் ஆகணும் அப்படின்னு குடும்பத்தோட அங்கே போகணும். ஸோ எல்லாமே இன்னொரு விதமா பார்த்தோம்னா ரிஸ்க் தான். ஒரு 5 மணி நேரம் தொலைபேசி உபயோகிக்காமல் இருப்பது இன்னைக்கு ரிஸ்க். அதனால்தான் அதெல்லாம் ஒரு ரிஸ்கா கொடுத்துருக்கு. ஒருவேளை உங்களால இன்னும் முடியும் அப்படின்னாக்க நீங்க வந்து எக்ஸ்ட்ரா உங்களுடைய எஃபோர்ட் போட்டு இன்னும் அதை விட ஒருபடி மேல செஞ்சிருக்கலாம். அது மாதிரி செஞ்சிருந்தா வாழ்த்துக்கள். இங்க திருமதி வள்ளி அவர்கள் வந்திருக்காங்க. சோஸ்திரம், உங்களை பற்றி ஒரு சிறு அறிமுகம் செய்து கொள்ளலாம். மைக் ஆன் பண்ணலாங்க. இயேசுவுக்கே புகழ். எல்லாருக்கும் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் புகழ். தோஸ்திரம் எல்லாருக்குமே. நான் வந்து கானூர்ல இருந்து மரகதவள்ளி, பாளையங்கோட்டை பங்கு, டெய்லரா இருக்கேன், அவ்வளவுதான். மற்றபடி ஒண்ணும் இல்லை என்னை பத்தி அறிமுகப்படுத்த. வெரி குட். மற்றவர்களும் இதே போல அறிமுகப்படுத்திக் கொள்ளலாம்னு நினைக்கிறேன். நம்ம அறிமுகத்தை மறந்து விட்டோம், நேரடியா நிகழ்ச்சிக்கு சென்று விட்டோம். ஆனா எனக்கு தெரிஞ்சது, காஷ்மீர் அண்ணனுக்கு தெரிஞ்சது, அபி நிமி சிஸ்டர் தெரிஞ்சது, ராபர்ட் அண்ணனுக்கும் தெரிஞ்சிருக்கு எல்லாரையும். மேபி ஃப்ரம் பிரிஸ்கா. நான் வந்து என்ன ஒண்ணு செய்யலாம், இங்க நேம் லிஸ்ட் எழுதி வச்சிருக்கேன். யாரு வர போறாங்கலாம் தெரியாது. வள்ளி. ஸோ யாரு வந்து தங்களுடைய முதல் ஷேரிங்கை பண்ண போறாங்கன்னு எனக்கே தெரியாது. இந்த லிஸ்ட்டை எடுத்துட்டு நான் கூப்பிடுவேன். உங்களுடைய 3 இலக்குகளை சுமார உங்களை அறிமுகப்படுத்திக்கங்க. அறிமுகப்படுத்திட்டு உங்களுடைய 3 இலக்குகளை நீங்க எது எடுத்துக்கிட்டீங்கன்னு சொல்லுங்க. ஏன் அந்த இலக்கை எடுத்துக்கிட்டீங்க, என்ன காரணம் அதை எடுத்துக்கொள்ள, அதை செஞ்சீங்களா, செய்யறதுக்கு முன்னாடி உங்களுடைய மனநிலை எவ்வாறு இருந்துச்சு. இப்போ ஒரு இலக்கு உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. ஒரு குடும்பத்திற்கு, ஒரு தெரியாத குடும்பத்திற்கு சென்று என்னால் முடிந்த அளவுக்கு காய்கறி, மளிகை சாமான்கள் வாங்கி கொடுப்பேன்னு ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன், கொடுக்கப்பட்டிருக்கு. அதை செய்யறதுக்கு முன்னாடி உங்களுக்கு மனநிலை எப்படி இருந்துச்சு, அதை செய்ய முடிஞ்சுதா, செஞ்சீங்களா, செஞ்ச பிறகு அதை எப்படி ஃபீல் பண்ணீங்க, அதை பற்றி தான் இப்போ நாம ஷேர் பண்ண போறோம். இது எதுக்காக வந்து நாங்க குடும்பமா கூப்பிடுறோம் அப்படின்னாக்க, உங்களுடைய ஷேரிங் மற்ற இருக்கிற 6 பேருக்கு ரொம்ப உபயோகமா இருக்கும். இந்த அனுபவம் பட்டாங்க. அதே போல உங்களுடைய ஷேரிங்னால அவங்க இன்ஸ்பயர் ஆயிருப்பாங்க, ஏதோ ஒரு விஷயம், அதையும் அவங்க ஷேர் பண்ணுவாங்க. ஸோ நம்ம நேரடியா ஷேரிங் போயிடலாம்னு நினைக்கிறேன். வேற ஏதாவது சிஸ்டர் சொல்ல விரும்புறீங்களா? ரெடியா? இந்த பக்கம் எல்லாம் ரெடியா? சரி, யாரு பேர் வருதுன்னு பாக்கலாமா? பேரெல்லாம் நான் உங்களுக்கு தான் தெரிய வச்சுக்கிறேன், எனக்கு தெரியாது. பேரெல்லாம் உங்க பக்கம் எழுதி வச்சிருக்கேன்பா, எனக்கு தெரியாது, நீங்க தான் பார்க்கணும். ஓகே, யாரு தங்களுடைய முதல் ஷேரிங்கை சொல்ல வருவது? சரி என்று சொன்ன திருமதி அந்தோணி அம்மாள் அவர்கள். உங்களை பத்தி அறிமுகப்படுத்திக்கங்க. அறிமுகப்படுத்திட்டு நீங்க வந்துட்டு என்ன என்ன விதமான கோரிக்கைகள் உங்களுக்கு வந்துச்சு, அதுல எதை செலக்ட் பண்ணீங்க, அதுக்கப்புறம் நான் முன்ன சொன்னது மாதிரி நீங்க அவைகளை பகிரலாம். ஒரு நிமிஷம் ஃபாதர், அவங்க ஷேர் பண்ணும்போது மத்தவங்க மைக் ஆஃப் பண்ணிட்டா கொஞ்சம் பேக்ரவுண்ட் சவுண்ட் இல்லாம அவங்க என்ன சொல்றாங்கன்னு கொஞ்சம் கிளியரா நம்ம கேட்கலாம்.
வெரி குட், வெரி குட். நல்ல ஆலோசனை. நானும் க்ளோஸ் பண்ணிக்கிறேன். தேவையானப்ப ஆன் பண்ணிக்கிறேன். இயேசுவுக்கே புகழ், மரியே வாழ்க. என்னோட ஊர் வந்து திண்டுக்கல் யாகப்பன்பட்டி விசி குருசெடி பங்கு. நிமி சிஸ்டர் மூலியமா இந்த வாய்ப்பு கிடைச்சது ரொம்ப சந்தோஷமா இருந்தது. புனித புதனுக்கு வந்து மீட்டிங், ஃபர்ஸ்ட் மீட்டிங்கே என்னோட தான் வந்தது. எதிர்பார்க்கவே இல்லை, ரொம்ப சந்தோஷமா இருந்தது. நார்மலா பேசுற மாதிரி பேசலாம் நம்ம அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. நார்மலா சிஸ்டர்கிட்ட எப்படி பேசுவோமோ அது மாதிரி தான் பேசியிருந்தேன். 3 இது எனக்கு கொடுத்துருந்தாங்க வாய்ப்பு. டாஸ்க் வந்து என்ன வந்ததுன்னா, குடும்பத்தோட கோயிலுக்கு போகிறது. ரீசெண்டாக தான் அம்மா இறந்துருந்தாங்க, அதனால ஃபேமிலியை மிங்கிள் பண்ணி கோயிலுக்கு போகிறது அவ்வளோ ஈஸி கிடையாது. அப்புறம் கொஞ்சம் பணம் சேர்த்து தெரியாதவங்களுக்கு கொடுக்கணும். அது பணம் அது ரெகுலராகவே நான் பண்ணிட்டு தான் இருப்போம். நற்கருணை பக்தி எனக்கு சின்ன வயசுலேருந்தே ரொம்ப பிடிக்கும். புதுமை வாங்குறதுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறப்பயே அந்த மெடிசன் கிளாஸ் அட்டன் பண்ணுறப்பே ரொம்ப சின்ன வயசுல எனக்கு நற்கருணை வாங்கிக்கணும், புதுமை எடுத்தாலும் வாங்கணுமா அப்படின்ற மாதிரி இல்லாமல் எல்லாருக்கும் கொடுத்தா என்ன, சின்ன பிள்ளைங்க குழந்தை வந்து ஏசுக்கு தான் ரொம்ப பிடிக்குமே, அப்பயே நற்கருணைக்குன்னு ஒரு ஏஜ் லிமிட் இது பண்ணுறாங்கன்னு அதுக்காண்டி ஏங்கிட்டு இருந்த நாட்கள் அதிகம். அப்போ அதுவே நற்கருணை வாங்குறப்ப எனக்கு ஃபாதர் சொல்லி கொடுத்தாங்க, அவர் உன்னோட ஃப்ரெண்டு மாதிரி வச்சுக்கோ, இனி எதுவாக இருந்தாலும் அவங்ககிட்ட ஷேர் பண்ணலாங்கிற மாதிரியான பக்தி முயற்சிகள் சின்ன வயசுலேயே சொல்லியிருந்தாங்க. அது நல்லா தெரிஞ்சிருந்தாலும் வீக்லி ஒரு தடவை தான் நம்ம மாதம் அட்டன் பண்ணி வாங்குற சுச்சுவேஷன் என்னோட வாழ்க்கையில நிறைய நாள் அப்படிதான். அந்த வீக்லி ஒன்ஸும் கூட ரிஸ்க் ஆயிடும் மாதம் அட்டன் பண்ணுறது. எனக்கு டாஸ்கில் அது வந்த உடனேயே எனக்கு அதுக்கான வாய்ப்பை இனிமேல் வாழ்க்கையில அதிகமா எடுத்துக்கணுங்கிற மாதிரி அவ்வளோ சந்தோஷமா இருந்தது. அதனால யோசிக்க அந்த அந்த டைம்ல எனக்கு யோசிச்சுட்டு இருந்தேன். அந்த மீட்டிங்ல கூட சிஸ்டர் கூட கேட்டிருப்பாங்க, என்னங்க யோசிக்கிறீங்க, வீட்டுல போய் கேட்டுட்டுலாம் வந்து சொல்லக்கூடாது, டக்குன்னு சொல்லுங்க அப்படின்னு. அந்த யோசிச்சது காரணம் இந்த நற்கருணை மேல இருக்க பக்தியே நமக்கு கிடைச்சிருக்குன்னு என்னால நம்பவே முடியல. இந்த டாஸ்க் அவ்வளவு சந்தோஷமா இருந்தது, அதனால நான் அதை எடுத்துட்டேன். எனக்கு இப்போ வண்டி ஓட்டிட்டு நானே சர்ச்சுக்கெலாம் போக முடியாது. 6 கிலோமீட்டர் வந்தால் தான் காலையில் 6 மணி மாதம் அட்டன் பண்ண முடியும். அதே மாதிரி ஒர்க் பண்ணுறேன், நைட்டு 9 மணி ஆயிடும். மாதம் அட்டன் பண்ணுறது அவ்வளோ ஈஸி கிடையாது. ஆனால் டாஸ்க் வந்து செலக்ட் பண்ணிட்டேன். செலக்ட் பண்ணிட்டா எப்படியாவது பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி இருந்தது. மீட்டிங் அடுத்த நாளே மீட்டிங் பார்க்கவும் அண்ணா வீட்டில் ஃபேமிலி எல்லாரும் பார்த்துட்டு எனக்கு அதை அட்டன் பண்ணுறதுக்கு எல்லாருமே ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தாங்க. நான் இந்த டைமில் போ அந்த டைமில் போ, அண்ணன் வந்து பர்மிஷன் கொடுத்துட்டாங்க. இங்கே எங்கள் கடையிலேருந்து 10 நிமிஷம் தான் சர்ச்சு, ஜோசப் சர்ச் இருக்கு. ஈவினிங்கில் பர்மிஷன் கொடுத்தாங்க. அடுத்த நாளே நான் மாதம் அட்டன் பண்ணேன். இப்போ 3 தடவை அதுங்களாட்டி மாதம் அட்டன் பண்ணிட்டேன். இனி லைஃப்பில் நான் என்ன சொல்கிறேன்னு தெரியல. அந்த நற்கருணை மாதம் அட்டன் பண்ணி வாங்கினப்போ எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. அதை எக்ஸ்பிளைன் பண்ண தெரியல ஃபாதர், ஹாப்பினஸ். சூப்பர் சூப்பர் சூப்பர். எக்ஸ்பிளைன் பண்ண முடியல. செஞ்சிட்டேன். எனக்கு எந்த ரிஸ்க் தெரியல, என்னை சுத்தி இருக்கவங்க அதுக்காக என்னை ரொம்ப ஈஸியா தான் அனுப்பி விட்டாங்க, ரிஸ்க் இல்ல. அப்புறம் நாளைக்கு கூட ஃபேமிலியா எல்லாரும் கோயிலுக்கு போறதா சொல்லியிருந்தாங்க. அம்மாவுக்கு 40 முடிஞ்சது, அதனால நாளைக்கு மாதா கோயிலுக்கு ஃபேமிலியா போறோம். அந்த டாஸ்க்கும் கம்ப்ளீட் பண்ற மாதிரி வீட்டுல எல்லாரும் பிளான் பண்ணிட்டாங்க. அதாவது நம்ம நினைக்கிறது இன்னொருத்தவங்க பேசினா எப்படி இருக்கும், அந்த மாதிரி நடக்குது லைஃப்ல. நல்லா இருக்கு. சிறப்பு சிறப்பு, வாழ்த்துக்கள். ஒரே ஒரு நிகழ்ச்சி மட்டும் எனக்கு ஞாபகம் வருது. இது கொரியாவுலயா ஜப்பான்லயான்னு தெரியல, இந்த ஒரு நிகழ்ச்சி நடந்ததான். ஞாயிற்றுக்கிழமை திருப்பலிக்கு வந்து ஒருத்தர் கிளம்பி போயிட்டு இருக்கையில அன்னைக்கு வந்து கறி தேவைப்பட்டுச்சு போல அவருக்கு வீட்டுக்கு. அப்போ அந்த கறி கடைக்காரர்கிட்ட போயிட்டு, எனக்கு கொஞ்சம் கறி கொடுங்க, என்கிட்ட இப்ப காசு இல்ல, பணம் இல்லை, எதுவும் இல்லை, நான் உங்களுக்காக ஒரு திருப்பலி ஒப்பு கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னாராம். திருப்பலி ஒப்பு கொடுக்கறதா, அதுக்கும் இதுக்கும் ஈடாகுமா, இது கறியோட ரேட்டு எவ்வளவு, ஒரு திருப்பலி சாதாரணமா போய் ஒரு திருப்பலி எழுதி வச்சுட்டு ஒப்பு கொடுத்துறது அவ்வளவு பெருசா அப்படி சொல்லிட்டு அவருக்கு ஒரு கேள்வி வந்துருச்சு. சரி பார்க்கலாம் அப்படி சொல்லிட்டு ஒரு திருப்பலி ஒப்பு கொடுத்துடுவாங்க. அந்த திருப்பலி ஒப்பு கொடுத்த தாளோட ஒரு பக்கம் நம்ம தராசுகள்ல போடுவோம், அதுக்கேத்த கறியை நான் தர்றேன் அப்படி சொல்லி சொன்னாராம். இப்போ அந்த தாளை கொண்டாந்து தராசுல ஒரு பக்கம் போடுறாங்க, திருப்பலி ஒப்பு கொடுத்துட்டு இன்னொரு பக்கம் கறியை போடுறாங்க. உங்களுக்கு தெரியும், கறியை போட 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 அந்த தாலி எந்திரிக்கவே இல்லையா. திருப்பலிக்கு வந்து அவ்வளோ பெரிய ஒரு ஈடு இணை செய்ய முடியாத ஒரு மகத்துவம் இருக்கான் இல்லையா. ஸோ உங்களுடைய திருப்பலி
அந்த நற்கருணை கொண்டாட்டம் நிச்சயமாக ஒரு பெரிய பலனை கொடுக்கும். தேங்க்யூ மாதா டிவில எப்பவுமே திருப்பலிக்கு முன்னாடி ஒரு அழகான ஒரு பாட்டு, நான் இப்பதான் ரீசெண்டா அதை விரும்பி கேட்க ஆரம்பிச்சேன். திருப்பலிக்கு முன்னாடி ஒரு பாட்டு போடுவாங்க, ஞாபகம் இருக்கா? பாத்திருக்கீங்களா மாதா டிவில? இல்ல ஃபாதர், நீங்க பாடுனா அண்ணா பாக்கிய செல்வம் புவியிலே. திருப்பலி போல் பாக்கிய செல்வம் இப்புவியில் இல்லையே. அப்படிப்பட்ட ஒரு பாக்கிய செல்வத்தை நீங்க பெற்றிருக்கீங்க. இந்த ஒரு அனுபவத்தோட நீங்க இன்னமும் நிறைய திருப்பலிகளை கலந்து கொள்ளணும். சரிங்களா? கண்டிப்பா ஃபாதர், கண்டிப்பா அதுக்கான இந்த அனுபவம் உங்களுக்கு என்னைக்கும் மறக்காது. ஒவ்வொரு திருப்பலி நீங்க அட்டன் பண்ற போதும் இந்த அனுபவம் உங்களுக்கு கிடைக்கும். புதிதாக இன்னும் பல பேரை இந்த மாதிரி செயல்களை நீங்க ஈடுபடுத்தணும். தேங்க்யூ ஃபாதர், கண்டிப்பா பண்ணுவேன். வாழ்த்துக்கள். உங்களுக்கான ரிமார்க் உங்களை பற்றி மற்றவர்கள் பின்ன சொல்லுவாங்க. எந்த ஷேரிங் ரொம்ப பிடிச்சிருக்கோ மத்தவங்க சொல்லுவாங்க. நம்ம கால விரயம் செய்ய வேண்டாம். அதனால அப்படியே ஒரு ஆளுக்காக போயிட்டு அவங்க அனுபவத்தை சொல்லிட்டு இந்த அனுபவங்களை யார் சொன்னது பற்றி ரொம்ப அஃபெக்ட் ஆயிருக்கு, ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மற்றவங்க யாராவது கை உயர்த்தி பேசலாம். சரிங்களா? இப்ப சொல்ல போறீங்களா பிரிஸ்கா மேடம்? அப்புறமா ஓகே ஓகே சரி, அடுத்து போலாமா? இல்ல சிஸ்டர் ஏதாவது சொல்ல விரும்புறீங்களா? இல்ல ஓகே ஓகே கேரி ஆன். ஓகே, அடுத்து யாரு வர போறாங்க? எல்லாரும் பாக்குறாங்க. யாராவது பாத்தீங்களா? தெரியுதா பேரு? இல்ல எங்களுக்கு தெரியல. கடைசியாக வந்து 2வது இடத்தை பிடித்திருக்கும். ஓடி வர்றாங்க. என்ன ஒரு புன்னகையோட ஓடி வர்றாங்க. திருமதி வள்ளி, நீங்க தான். சரி சார். உங்களுக்கு வந்த 3 இலக்குகள் என்ன? ஒரு நாள் முழுக்க துணிகளை தைக்க கூடாது, அப்படியேதான் வந்துச்சா? முடியாது சாமி. உங்களுக்கு வந்த இலக்கு என்ன? 3ல எதை எடுத்துக்கிட்டீங்க? எப்படி உங்க அனுபவம் இருந்துச்சு? எனக்கு வந்து 3 இலக்கு கொடுத்தாங்க ஃபாதர். ஃபர்ஸ்ட் இலக்கு வந்து போன் வந்து ஒரு 5 மணி நேரம் தொடக்கூடாது. ஓகே சூப்பர். அது ஈஸியா அப்பவே சொல்லிட்டேன், அதை முடிச்சிருவேன். ஏன்னா அது எனக்கு அதிகமா யூஸ் படாது. மேக்சிமம் இந்த டெய்லரிங் துணியை தொடக்கூடாதுனாதான் என்னால தூங்கும். அதுல போன் அது அன்னை மறுநாளே முடிச்சிட்டேன். சூப்பர். 2வது இலக்கு பாத்தீங்கன்னா, அது அந்த இலக்கு வைக்கும் போதுமே ஒரு சில திட்டுகள்லாம் வாங்கினேன். என்ன காலையில இருந்து போன் பண்றேன், எடுக்கவே இல்ல, எவ்வளவு மெசேஜ் பண்றேன், ஏன் எடுக்கல, அவங்கள்ட்ட சொல்ல முடியல என்னால. யார்ட்டையும் இன்ஃபார்ம் பண்ணவில்ல. காலையில 9:30 எடுத்து வச்சேன், திரும்பி 3:30க்கு தான் அதை எடுத்தேன் மதியம். அதாவது நைட் 9:30 எடுத்துட்டு காலையில 3:30 எடுத்திருக்கீங்க. காலையில ஃபாதர், காலையில மார்னிங் 9:30க்கு வச்சுட்டு ஈவினிங் இதோட மதியம். ஆமா, அப்போ வந்து 3:30க்கு தான் எடுக்கிறேன். அதுக்குள்ள 23 மெசேஜ், 18 மிஸ்டு கால் எல்லாம் இருந்துச்சு. ஆனா எதையும் தொடல. அதுக்கப்புறம் சொல்லிக்கிட்டேன். அப்ப நீங்க பிஸியான ஆள் தான். ஆமா கரெக்ட். ஏதாவது வேலைக்கு கேட்டிருப்பாங்க. யாரும் இல்ல ஃபாதர், துணி கொடுத்தவங்க கேட்பாங்க. அதான் வேற. சூப்பர். கடங்கொடுத்தா கேக்குற மாதிரியே சொல்றீங்க. 2வது இலக்கு பாத்தீங்கன்னா, எனக்கு கொடுத்தது வந்து ஏதாவது ஒரு புனிதரை பத்தி தெரிஞ்சுக்கணும். தெரியாத ஒரு புனிதரை பற்றி ஆமா அந்த இது. ஆமா, தெரியாத புனிதரை பத்தி பகிரணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதுல பாத்தீங்கன்னா எடுத்துக்கிட்டேன். அதுல வந்து புனித அகஸ்தீனாரை பத்தி நான் எடுத்துக்கிட்டேன். சூப்பர். வெரி குட். அவரை எடுத்து பார்க்கும்போது அவரோட வார்த்தைகள் எல்லாமே எனக்கு பிடிச்சிருந்தது. இப்ப வந்து நாங்க சொல்ல வர்றது, தெரியாத ஒரு புனிதர், எங்களுக்கு அகஸ்டின் பத்தி தெரியாது, ஆனா நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்க. அததான் இப்ப நீங்க பகிரணும். அத தெரியாத புனிதரை பத்தி தான் சொல்லியிருந்தாங்க. அப்ப சொல்லும்போது வந்து நான் யோசிச்சேன், நமக்கு புனிதர்னாவே டக்குன்னு ஞாபகம் வருது எங்க கோயில் அந்தோனியார் தான். அந்தோனியார் மாதிரி குழந்தை தெரசாம்மா அப்படி இப்படிதான் தெரசா அப்படிதான் பாத்துட்டு இருக்கோம். அகஸ்தினாருங்கிறது எங்களுக்கு புதுசா இருந்துச்சு எனக்கு. சரி வித்தியாசமா இருக்கே, சரி நம்ம எடுத்துக்கோம் அப்படின்னு சொல்லி எடுத்தேன்னா அப்படியே படிச்சுட்டு போக போக ரொம்ப இன்ட்ராக்ட் பண்ணிச்சு என்ன. நல்லா இருந்துச்சு.
சூப்பர் சூப்பர். அது உங்களை பாத்தீங்கன்னா பாதிச்ச ஒரு விஷயம் அவர் அனுபவத்துல அந்த அவருடைய வாழ்க்கையில இருந்து ஒரு சின்னது எங்களுக்கு பகிரலாம். அவங்களோட அம்மாவோட ஜெபம் தான் அவரை வந்து 30 ஆண்டுகள் அவங்க தொடர்ந்து ஜெபிச்சிருக்காங்க. அதாலதான் அவர் மனமாற்றம் அடைஞ்சிருக்காரு. அவர்கிட்ட இல்லாத தீய பழக்க வழக்கங்களே கிடையாது. குடிப்பழக்கம், களியாட்டம் எல்லாமே இருந்திருக்கு. மகளிரோட தவறான தொடர்பு எல்லாமே இருந்திருக்கு. அது எல்லாத்தையும் தாண்டி நம்மளுடைய பொக்கிஷம் அந்த எப்படி பைபிள் அந்த வார்த்தையை தான் ஒரு குழந்தையோட இதுல கேக்குறாரு. அடிக்கடி ஒரு காதுல கேட்டுட்டே இருக்கு, என்ன எடுத்து வாசின்னு கேட்டுட்டே இருக்குது. அவரு கேட்கும் போது அதை ஃபர்ஸ்ட்ல அவர் பெருசா எடுத்துக்கல. அதுக்கப்புறமா தான் அவர் அதை எடுத்துக்கிறாரு. எடுத்துக்கிட்டு பார்க்கும்போதுதான் எரேமியால பாத்தீங்கன்னா 13வது அதிகாரத்துல 14வது வசனத்தை படிக்கிறாரு. அத படிக்கும்போது அவருக்கு எல்லாமே அவரை சேர்ந்த மாதிரியே வருது. இதை எல்லாத்தையும் விட்டொழிச்சிட்டு வா, இயேசுவை அனுபவிக்க அப்படின்னு சொல்றது. அந்த வார்த்தைகள் பாத்தீங்கன்னா எல்லாமே அவரு அனுபவித்ததுதான். கீழ்ப்படியாமை, மற்ற சூதாட்டம், களியாட்டம், நம்மளோட கடவுளை விட்டுட்டு மற்ற கடவுளை பின்பற்றினது, இது எல்லாத்தையும் தாண்டி இதை எல்லாத்தையும் விட்டுட்டு இயேசுவை அணிந்து கொள் அப்படின்ற அந்த வார்த்தைகளும் 1000 அம்புரசோட பேச்சுல ரொம்ப இதாகிறாரு, இன்ஸ்பயர் ஆகி அதுல இருந்து ஒரு மனமாற்றத்தை அவரு ஏற்படுத்தி, அதுக்கப்புறம் அவரை போல புனிதர் கிடையாது, அவரை போல எதுவும் இல்ல அப்படின்ற அளவுக்கு இன்னைக்கு மறை வல்லுனரா எல்லாராலையும் பேசப்படுறாங்க. அவரு பாத்தீங்கன்னா ஆமா தெரியுது. ஆரம்பத்திலேயே திருமுழுக்கு கூட அவரு சின்ன வயசுல அவர் எடுத்துக்கல. அப்பாவோட பேச்சை கேட்டுட்டு கீழ்ப்படியாம தான் இருக்காரு. அவங்க அம்மா பேச்சையும் மறுதளிச்சுட்டு தான் வேற ஒரு இதுக்கு 17 வயதுல வேற ஒரு நாட்டுக்கு போறாரு. அங்க போய் எல்லா வேண்டாத கடவுள் எல்லாம் பின்பற்றாரு. எல்லா இதுவும் பண்ணி அதுக்கப்புறமா அவருக்கு ஒரு மனமாற்றம் தருது. அவரு ஏங்குறாரு, நான் இப்படியேதான் இருக்கணுமா, எனக்கு மனமாற்றம் வேணும், ஆனா இப்போதைக்கு வேண்டாம் அப்படின்றதுல இருந்து அதுக்கப்புறமா மனம் மாறி இந்த அளவுக்கு வந்திருக்காங்க போது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது பாக்க. சூப்பர். ஒரு தாயினுடைய ஜெபம் எந்த அளவுக்கு அந்த ஒரு ஒரு முழுமையான பாவியா இருக்கிற மகனை மாற்றி இறைப்பற்று கொண்டு வரும் அப்படிங்கிறது புனித அகுஸ்தீனர் வாழ்க்கையில உண்டு. அதோட மட்டும் இல்ல, இன்னைக்கு படிக்கிற ஒவ்வொரு இறையியல் புத்தகங்களும் அவருடைய எழுத்துக்களால் தான் நிரப்பப்பட்டிருக்கு. வந்து இன்னைக்கு நிறைய வளர்றதுக்கு காரணம் நான் சொல்ல போனாக்கா புனித பவுலடியாருடைய எழுத்துக்களுக்கு அப்புறம் அகஸ்தீனுடைய எழுத்துக்கள். எவ்வளவுக்கு எவ்வளவு திருச்சபை மேல கேள்விகள் திணிக்கப்பட்டதோ அத்தனைக்கான பதிவு அதுல கொடுத்திருக்காரு. இன்னைக்கு வந்து பிற பிரிந்த சகோதரர்கள் கேட்கின்ற பல கேள்விகளுக்கான விடை அகஸ்தீனுடைய புத்தகங்களை கிடக்கு. அது ஒரு பெருங்கடல். அந்த புத்தகங்கள் பெரிய பெரிய புத்தகங்கள், சும்மா தியாலஜி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய புத்தகம்லாம் இருக்குது. ஸோ அப்படிப்பட்ட ஒரு மனமாற்றத்தை கொண்டு வந்த ஒரு புனிதர். நீங்கள் தாயாக இருந்து உங்களுடைய பிள்ளைங்களை நல்லா வளர்க்குறீங்க. ஒரு அகஸ்தீனார் கண்டிப்பாக வருவார் உங்க குடும்பத்திலேருந்து. உங்களுடைய பையன் தேவின் இல்லையா, நல்ல ஆன்மீகத்துல வளர்றான். அதே போல நீங்க வளர்க்கணும். இது எல்லா தாய்மார்களுக்கும் நல்ல ஒரு பயனுள்ள தகவலா இருக்குது. ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி. உங்களுடைய இலக்கை நிறைவேற்றியதற்கு நன்றி. வேற ஏதாவது சொல்ல விரும்புகிறீர்களா? 3வது இலக்கு கொடுத்தாங்க ஃபாதர், அதை என்னால செயல்படுத்தல முடியலன்ற ஒரு வருத்தம் இருந்துச்சு. என்ன அப்படின்னா, இல்லையே, நீங்க ஏதாவது ஒண்ணுதான் டார்கெட் இருந்துச்சுன்னா எல்லாருமே 3 நிறைவேற்றிருக்கீங்களே, அதானே ஆச்சரியமா இருக்குது. 3வது என்ன சொல்லுங்க அப்போ? 3வது என்னன்னா வந்து வீட்டுக்குள்ளேயே வந்து சிலுவை பாதையை வந்து கண்டக்ட் பண்ணணும்னு சொல்லியிருந்தாங்க. அதாவது வீட்டு குடும்ப நபர்களோட யாருமே மிஸ் ஆகக்கூடாது. அனுபவிக்கிறீங்க எல்லாருமே பண்ணுனாங்க. ஜெபமாலை சொல்றதுங்கும் போது எல்லாரும் வந்துருவாங்க. பெருசா அவங்கள நான் யாரும் கூப்பிட தேவையில்ல. நான் போய் பிரேயர்ல உட்காந்தாலே பிள்ளைங்க வந்துருவாங்க. அதை பார்த்துட்டு ஹஸ்பண்ட் வந்துருவாங்க. பட் ஆனா இது வந்து சிலுவை பாதைங்கும் போது வர முடியல. அப்படியும் ஒரு நாள் அவர் வேலையெல்லாம் விட்டுட்டு கண்டிப்பா வாமாமான்னு கூட்டு போய் சலைட் மாதா கோயில்ல போன வாரம் வெள்ளிக்கிழமை முழுசா சிலுவை பாதை பார்த்து திருப்பலி நிறைவேற்றிட்டு வந்தோம்.
அதுல ஒரு சந்தோஷம். வீட்டுல பண்ண முடியல, உடனே கோயில்ல பண்ண ஃபாதர். முயற்சி பண்ணுங்க. குடும்பத்துல ஒரு நாள் செஞ்சு பாருங்க. எல்லாம் சேர்ந்து ஒற்றுமையா இருக்கிறீங்க. உங்களுடைய பல மனமாற்றங்களை என்கிட்ட சொல்லியிருக்கிறீங்க முன்னாடியே. சிறப்பா உங்களுடைய கணவர் பல தீய வழியிலேருந்து மாறி இப்ப நல்ல கணவராக உங்களோட இருப்பதெல்லாம் சொல்லியிருக்கீங்க. அதனால நல்ல குடும்பம். நிச்சயமா எல்லாரும் ஒண்ணா சேர்ந்து பிரேயர் பண்ணுவீங்க. சரிங்களா? அதை நீங்க கண்டிப்பா செய்யணும். கண்டிப்பா ஃபாதர். வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். தேங்க்யூ ஃபாதர். அடுத்த போட்டிக்கு 3 பேர் இருக்காங்க. யாரு வரலான்னு எதிர்பார்க்கறீங்க? பிரிஸ்கி. 3 பேரா? ஆமா, ராபர்ட் அண்ணா வந்து அவங்களுக்கு எதுவும் டாஸ்க் கொடுக்கலல்ல. அவங்க இன்னமும் இன்டர்வியூ அட்டன் பண்ணல. ராபர்ட் அண்ணாவுக்கு பதிலா சிஸ்டர் நிம்மி அவர்கள் ஒரு அனுபவத்தை நீங்க சொல்லணும். நீங்க எப்படி போட்டி சேலஞ்சஸ் நீங்க கண்டக்ட் பண்ணப்ப எப்படி இருந்துச்சு, என்ன ஒரு நோக்கோட நீங்க இதை கண்டக்ட் பண்ணீங்க, உங்களுக்கு இருந்த அனுபவத்தை கொஞ்சம் சின்னதா ஒரு 2 நிமிஷம் நேரம் காரணமாக 2 நிமிஷம் ஷேர் பண்ணா போதும். ஓகே ஓகே. இன்வைட் பண்ணும்போது சின்னதா அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஓகே, எனிவே நான் ஷார்ட் பண்றேன். பேக்ரவுண்ட் மியூசிக் நிறைய இருக்கு. மைக் கொஞ்சம் எல்லாம் ஆஃப் பண்ணிருங்க சிஸ்டர் தவிர. மைக் ஆஃப் பண்ணிடலாம். அந்தோனியம்மாலக்கா மைக் ஆஃப் பண்ணிடலாம். வாய்ஸ் கேக்குதா? அவங்க வாய்ஸ் கேக்குது. தெவின் மைக் ஆஃப் பண்ணிடலாம். ஓகே ஓகே ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த சவாலே சமாளி அப்படின்ற ஒரு ப்ரோக்ராம் வைக்கலாம் சிஸ்டர், கொஞ்சம் இது முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு ஃபாதர் அப்ரோச் பண்ணீங்க. அதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி இந்த ஒரு வாய்ப்பு தந்ததுக்கு. இதில் என்ன அப்படின்னா, அந்த லிஸ்ட் வந்து எனக்கு வந்து கொடுக்கப்பட்டுச்சு. இப்போ நான் வந்து கண்டக்ட் பண்ணி எல்லாமே வந்து ஜஸ்ட் ப்ரிப்பேர் பண்ணி எனக்கு கொடுத்துருந்தாங்க ஃபாதர். அதனால எதுவுமே நான் பண்ணலை. ஸோ இந்த சேலஞ்சஸ் எல்லாமே அவங்க ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்துருந்தப்பவே அதெல்லாம் படித்து பார்த்துட்டு எனக்கு இருந்த ஒரே பெரிய டவுட்டு, இது எல்லாமே சும்மா சாதாரண விஷயங்கள், இதெல்லாம் சேலஞ்சுன்னு எப்படி ஃபாதர் நீங்கள் சொல்லுவீங்க? எங்கள் வாக்குவாதமே அப்படிதான் தொடங்குச்சு. என்னது ஃபோன் யூஸ் பண்ணாமல் இருக்கிறது, இல்லை சிலுவை பாதம் செய்கிறது, ஒரு லெட்டர் எழுதுறது, போயிட்டு ஐ லவ் யூன்னு சொல்லுங்கன்றது, இல்லை உங்களை பற்றி கண்ணாடியில் போயிட்டு 5 விஷயங்களை சொல்லுங்க, இதெல்லாம் ரொம்ப சின்ன விஷயங்கள், ஒரே நாளில் செஞ்சிடலாம் அப்படிதான் நான் நினச்சேன். ஸோ நான் யாரெல்லாம் மீட் பண்ணணும் எல்லாருமே வந்து அப்படிதான் சொன்னாங்க. செஞ்சிடலாம் சிஸ்டர் அப்படிதான். ஆனால் அதற்கு பிறகு உங்களோட தவக்கால பயணம் எப்படி இருக்கு அப்படின்ட்டு நான் எப்பெல்லாம் ஃபோன் பண்ணி பேசுறேனோ அப்பதான் சொன்னாங்க, சிஸ்டர் இந்த சேலஞ்ச் உண்மையாலுமே சேலஞ்சா இருக்குது, செய்யவே முடியல. பார்க்க சிம்பிளா இருந்துச்சு, பட்டு குடும்பத்துக்குள்ளேயே செய்யறதுன்றது ரொம்ப கஷ்டமா இருக்குது, ஒரு மாதிரி தள்ளி போயிட்டே இருக்குது அப்படிலாம் சொன்னாங்க. அப்பதான் தெரிஞ்சிச்சு உண்மையாலுமே தவ காலத்துல நல்ல ஒரு சேலஞ்சு தான் நம்ம எல்லாருக்கும் கொடுத்துருக்கோம் அப்படின்றது. ஸோ எல்லாருக்கும் நன்றி. ஸ்பெஷலாக இப்போ நீங்கள் எல்லாருமே வந்து அந்த ஒரு இன்டர்வியூ அட்டன் பண்ணீங்க, அகெயின் இந்த ஒரு மீட்டிங் வந்து இருக்கிறீங்க, ரொம்ப சந்தோஷம். காட் பிளஸ் யூ. நான் நினைக்கிறேன் எல்லா தவ காலத்திலும் நம்ம ப்ரேயர்லாம் பண்ணுறோம், நிறைய பக்தி முயற்சிகள் எடுக்கிறோம், பட் ஸ்டில் இந்த ஒரு சேனல் வழியாக இந்த ஒரு ப்ரோக்ராம் வழியாக நீங்கள் இன்னும் கடவுளோட நெருக்கமாக இருந்திருப்பீங்க, இது உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்றதான் 100% நான் நம்புகிறேன். அந்த ஒரு நம்பிக்கையில் தான் இந்த ஒரு முயற்சியில் நானும் இறங்கினேன். ஸோ இப்போ உங்களோட ஷேரிங் என்னை இன்னும் மோட்டிவேட் பண்ணுது, கேட்க ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அந்தனிமே அக்கா ஒரு வார்த்தை சொன்னாங்கல்ல, அந்த நற்கருணை ஆண்டவரை வாங்கின உடனே எனக்கு சொல்ல தெரியல ஃபாதர்னு சொன்னாங்க பார்த்தீங்களா, எக்ஸ்ட்ரீம்லி அது வந்து ஒரு இறை அனுபவம், அது எனக்கே சொல்ல தெரியல அந்த நேரம் அவங்களோட அனுபவம் எப்படி இருந்திருக்குன்றது. ஸோ இந்த ஒரு கடவுள் அனுபவத்தை நீங்கள் எல்லாருமே கண்டிருக்கிறீங்க. தொடர்ந்து கடவுளோட உங்கள் பயணம் இருக்கட்டும். காட் பிளஸ் எவ்ரி ஒன். தேங்க்ஸ். தேங்க்யூ. வெரி குட், வெரி குட், வெரி குட், சூப்பர். ஸோ சின்ன இடைவேளைக்கு பிறகு நம்ம மீண்டுமாக இந்த 2 பேர் தான் இருக்காங்க. இது இடைவேளையா? என்டர்டெயின்மென்ட். சும்மா கொஞ்சம் அப்படி எல்லாரும் ஒரே மாதிரி பேசுறாங்களேன்னு கொஞ்சம் உங்களை கொஞ்சம் இழுத்து விட்டோம். அடுத்து நான் பொய்யெல்லாம் சொல்லல, திருமதி பிரிஸ்கா கிஷோர். பிரைஸ் லார்ட் ஃபாதர். பிரைஸ் லார்ட். எனக்கு கொடுத்த டாஸ்க் வந்து பாத்தீங்க அப்படின்னா, தவக்காலத்துல நமக்குன்னு கொடுக்கப்பட்ட அமௌண்ட்டை வந்து சேர்த்து வச்சு யாரோ தெரியாத முகம் தெரியாத நம்பருக்கு தெரியாதவருக்கு நம்ம வந்து உதவணும் அப்படின்னு தான் கொடுத்துருந்தாங்க. சிஸ்டர் சொன்னதான் உண்மை, அது வந்து சின்னதா தான் இருக்கும், நம்ம செய்யற அந்த இது வந்து நமக்கு கஷ்டமா இருக்கும்னா. இதை நான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 3 மந்த்தாவே யோசிச்சுட்டே இருந்தேன், யாருக்காவது போய் ஹெல்ப் பண்ணிட்டு வரணும். அப்பாவோட ஞாபகமா இருந்தது. அப்பா ரீசெண்டா தான் இறந்துட்டாங்க. அப்பா ஞாபகமாவே இருந்தது. அப்பா
அப்போ வந்து அப்பா வந்து எங்களை கடைக்கு கூட்டிட்டு போவாங்க. பக்கத்துல யாராவது இருந்தாங்கன்னா அவங்களுக்கு ஏதாவது வாங்கி கொடுப்பாங்க. சாப்பாடா இருக்கட்டும், ஏதாவது வாங்கி கொடுத்துருவாங்க. எதா இருந்தாலும் பக்கத்துல இப்ப டீ வாங்கினாங்கன்னா பக்கத்துல இருக்கவங்களுக்கும் வாங்கி கொடுப்பாங்க. அப்பா விட்டுட்டு போனதுக்கு அது அவங்க வந்து எல்லாருக்குமே எல்லா பேரண்ட்ஸும் அப்படி இருப்பாங்கன்னு எனக்கு தெரியல. கத்துக்கிறோம் அப்படின்னா அதை நம்ம தொடரணும் அப்படிங்கறதுதான் அதை கத்துக்கிறது. நான் பக்கத்துல இருந்து பாத்துருக்கேன். மேபி எங்க அண்ணன் அதை பாத்துருப்பானான்னு எனக்கு தெரியல. நான் தான் அப்போட எப்பவுமே சுத்திட்டே இருப்பேன். அது எனக்கு ரொம்ப இதா இருந்தது. நம்ம அப்பாவோட போனப்ப அப்பா செஞ்சாங்களே, நம்ம அது செய்யலையே, சரி நம்ம யாருக்காவது வாங்கி கொடுப்போம் அப்படின்னு. அப்பாவும் கனவுல 2-3 டைம் வந்துட்டாங்க. பேசல, பட் ஆனா பேசியே நான் பார்க்கல அப்பாவை. ஒரு நினைப்பு எனக்கு அப்பா வந்தாலும் போல, அந்த அதீத அன்பின் காரணமாக. அப்ப டக்குன்னு சரி வாங்கி கொடுப்போம் அப்படின்னு நினைச்சு 2-3 மாசமா நினைச்சிட்டே இருந்தேன். இப்ப நவம்பர், டிசம்பர், ஜனவரி, பிப்ரவரி வாங்கியே கொடுக்கல. ஆனா இந்த நம்ம டாஸ்க் வச்சு அன்னைக்கு அதுக்கு அடுத்த நாள் வந்து இந்த விபூதி பூஜன் அன்னைக்கு எனக்கு சிஸ்டர் எடுத்திருந்தாங்க கரெக்டா. அடுத்து வியாழக்கிழமை, வெள்ளிக்கிழமை ஆஃப்டர்நூன் 12 o'clock வந்து ஆப்போசிட்ல வந்து நாடோடிகள் நடந்து வருவாங்க. 2 பேர் நடந்து வந்துட்டு இருந்தாங்க. என்ன நினைச்சனே தெரியல. பாப்பா வீட்டுல தூங்கிட்டு இருந்தாங்க. என்னோட குழந்தை, கை குழந்தை, 6 மாச குழந்தை தான். பால் கொடுத்து கொஞ்ச நேரம் தான் அந்த வீட்டுக்கு கடகடன்னு வந்து பணம் எடுத்து திருப்பி போயிட்டு அந்த குழந்தைய தான் கொடுக்கணும் அப்படின்னு எனக்கு ஒரு இது தோணிடுச்சு. ஏன் அப்படி தோணுச்சுன்னு எனக்கு தெரியல. கடகடன்னு போயிட்டு அவங்க சாப்பாடு செப்பல்லாம் இல்லாம இருந்தாங்க. கொஞ்சம் எல்லாம் போய் வாங்கி கொடுத்துட்டு வீட்டுக்கு வந்தோன்னா அவ்வளோ ஒரு நிம்மதி. பக்கத்துல 2-3 பேர் இருந்தாங்க. அந்த உண்மையிலேயே அவங்க சொன்ன மாதிரிதான் பாத்துறேன். அந்த நிம்மதியை வந்து அந்த வார்த்தையால நம்ம எக்ஸ்பிரஸ் பண்ணவே முடியாது. வீட்டுக்கு நான் வந்து அப்பா போட்டோவை பார்த்தா எனக்கு அப்படியே கண்ணீர் தான் வருது. அந்த சொல்லவே தெரியல எனக்கு அது ஃபீலிங்க. ஏன் நம்ம இத்தனை நாள் செய்யாம விட்டுட்டோம் அப்படின்னு தோணுச்சு. ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் அதை செய்யணும். ஏன்னா அந்த தவக்காலம் ஃபுல்லும் சேர்த்து வச்ச அமௌண்ட்டை நம்ம கொடுக்கறது அப்படிங்கிறது கஷ்டமா எனக்கு தெரியுது. அப்பப்ப வரும் காசு தவக்கிரமா நம்ம செஞ்சிடணும் அப்படின்னு தோணி ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் நம்ம வந்து செஞ்சிடணும் அப்படின்னு எனக்கு அது அந்த இன்டென்ஷன் எனக்கு தோணுச்சு. அப்புறம் அடுத்த வெள்ளிக்கிழமையே எங்க சித்தப்பாவோட சித்தப்பா முன்னாடியே சொல்லிட்டேன், சித்தப்பா நம்ம இன்னைக்கு வெளில போலாமா? ஏன்னா யாரோடையாவது தான் நம்ம போகணும். பாப்பாவை தூக்கிட்டு போறதுன்னா யாரோடையாவது தான் போகணும். தனியா போறதுன்னா பைக்ல நானே போயிடுவேன். இப்போ பாப்பாவும் இருக்கிறதுனால யாரோடையாவது டிபெண்ட் பண்ணியிருக்க வேண்டியதா இருக்கு. சித்தப்பாட்ட சொல்லிட்டு போகணும் சித்தப்பா, 12 o'clock நம்ம அது 12 o'clock நம்ம போவோமா சித்தப்பா அப்படின்னு கேட்டேன். சரி போலாமா அப்படின்னாங்க. அப்புறம் சித்தப்பாவோட போயிட்டு அதே மாதிரி ஒரே ஒரு சாப்பாடு வாங்கி ஒருத்தவங்கள்ட்ட கொடுத்துட்டு வந்தேன். போன வாரம் கொடுக்க முடியல. அதுக்கு பதிலாக இந்த வாரம் இப்ப நான் சொல்லிட்டேன், நேற்றே சொல்லிட்டேன், சித்தப்பா நம்ம ஞாயிற்றுக்கிழமை நம்ம 2 பேர் வெளில போறோம், ஓகேவா? வந்து அதானமா அதான் அப்படின்னு 2 பேர் பேசி வச்சிருக்கோம். இப்ப சின்ன விஷயம் தான் ஃபாதர், அதுவும் பெரிய விஷயம் கிடையாது. நிறைய பேர் டெய்லியுமே செய்வாங்க, நிறைய பேர் செய்யறதுதான். எனக்கு அதுல வந்து அவ்வளவு சந்தோஷம். அன்னைக்கு எனக்கு ஒரு சந்தோஷம் கிடைச்சிச்சு. மேபி அது 2வது டைம் எனக்கு கிடைக்காம கூட இருக்கலாம். அன்னைக்கு நான் பண்ண அன்னைக்கு எனக்கு ஒரு மகிழ்ச்சி கிடைச்சிச்சு, உள்ளார்ந்த மகிழ்ச்சின்னாங்க. அது எனக்கு நம்ம இந்த இதுல இருந்து தான் ஃபாதர் கிடைச்சிச்சு. அது எனக்கு அதுக்கு நான் ரொம்ப தேங்க் பண்ணிக்கிறேன். அது ஒண்ணுதான் நான் டாஸ்க் எடுத்துக்கிட்டேன். வெரி குட். நாம எந்த அளவுக்கு கொடுக்கிறோமோ அதை விட 2 மடங்குகளாக உங்களுக்கு கொடுக்கப்படும். எப்படி? குலுக்கி பெருக்கி கொடுக்கப்படும். சரிங்களா? சிறப்பு சிறப்பு. ஆஹா, யாரோ புதுசா ஒருத்தவங்க கூட்டத்துல வந்திருக்காங்க. சோஸ்திரம்மா வணக்கம். உங்களுடைய மைக்க கொஞ்சம் ஆன் பண்ணிக்கிறீங்களா? பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். வணக்கம் வணக்கம். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். நாங்க பலவிதமான ஷேரிங் முடிச்சிட்டோம். சரி, ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி நீங்க வந்து ஜாயின் பண்ணதுக்கு. நான் நீங்க டிஸ்கஸ் பண்றோம். டைமிங் சரியில்லப்பா. அப்படிங்களா? சரி சரி சரி. உங்களுடைய அறிமுகம், உங்களை பற்றி ஒரு சின்ன அறிமுகம் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் என்ன ப்ரோக்ராம் போதோ நீங்க அப்படியே ஜாயின் பண்ணிக்கலாம், உங்களுக்கு புரியும். ஓகே. எங்க இருந்து வந்திருக்கீங்க? கேமரா கொஞ்சம் நகர்த்தி வச்சுக்கிட்டீங்கன்னா உங்க முகம் முழுமையா தெரியும். ஒரு இடத்துல வச்சிருங்க, அப்படியே கையில வச்சிருக்காம. கையில வச்சிருக்க கஷ்டமா இருக்கு ரொம்ப நேரம். ஒரு டேபிள்ல அப்படி வச்சிருங்க. இதுல இருந்துச்சு. சிஸ்டர் அம்மா வணக்கம்மா. வணக்கம்மா. வணக்கம். சந்தோஷமா, வாங்க சொல்லுங்க. போன தடவை தான் எடுத்துட்டீங்களாம்மா? இல்ல இல்ல, சும்மா இப்போ ஃபாதர் எல்லாம் இருக்கிறாங்க, சும்மா பேர் மட்டும் சொல்லுங்க. எங்க இருக்கிறீங்க பேர் மட்டும் சொல்லுங்க. சரி சரி. நான் வந்து நியாயமா பாண்டிச்சேரி கடலூர் மறை மாவட்டம் காரைக்கால்.
இப்ப வந்து பிரான்ஸ்ல இருக்கேன். 3 பிள்ளைங்க இங்கதான் இருக்கிறாங்க. நான் பிரெஞ்சு நேஷனாலிட்டி, அதனால நான் இங்கதான் இருக்கிறேன். அதான் கொஞ்சம் பைபிள் தினமும் படிப்பேன், கொஞ்சம் கூட படிப்பேன். வருஷம் வருஷம் பைபிள் டெஸ்ட் வைப்பாங்க, அதுல நான் தான் ஃபர்ஸ்டா வருவேன் காரைக்கால்ல. வெரி குட். வெரி குட். ஓகே ஓகே. ஆமா, சமூக சேவை லைன்ஸ் கிளப்ல இருக்கிறேன், பாஸ்ல இருக்கிறேன். சரி, நல்லது நல்லது. ரொம்ப நன்றிமா, ரொம்ப நன்றிமா. உங்க முகம் தெரியற மாதிரி கொஞ்சம் நல்லா வச்சுக்கோங்க. அடுத்து நம்ம மீண்டுமாக அண்ணன் காஷ்மீர் அண்ணன் ஓடுறாங்க. அவர் பேர் தான் நெக்ஸ்ட் வரும்னு தெரியுது. வீட்டுக்கு வந்துட்டீங்களோ? காஷ்மீர் அண்ணா, உங்க மைக்கை கொஞ்சம் ஆன் பண்ணிட்டு கொஞ்சம் அப்டேட் பண்ணுங்க. ஃபாதர், அடுத்த யாராவது கொடுங்க, நான் வீட்டுக்கு போயிடுறேன் ஃபாதர். சரி 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 சரி. உள்ள போறதுக்கு அவருக்கு டைம் எடுக்கும்னு நினைக்கிறேன். அம்மா, நான் கொஞ்ச நேரம் வீட்டுக்கு உங்களுடைய சரி 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 சரி. அம்மா, உங்களுடைய முழு பெயர்? மைக் ஆன் பண்ணிக்க. லாக் ஆயிட்டா கண்ணு, லாக் ஆயிட்டா. மைக் ஆன் பண்ணிக்கங்கம்மா. ஹலோ, சொல்லுங்க சொல்லுங்க. உங்களுடைய முழு பெயர் சொல்லுங்க. சத்யநாதன் ஜூலியட். சத்யநாதன் ஜூலியட். அம்மா, அதாவது மேல இருக்கிறவங்க எல்லாருமே 3 இலக்குகள் கொடுக்கப்பட்டவங்க. அவங்க டாஸ்க வந்து எப்படி அதை சமாளிச்சாங்க, நிறைவேற்ற முடிஞ்சுதா, அந்த 3ல இருந்து 1 செலக்ட் பண்ணாங்களே அதையாவது செஞ்சாங்களா, இல்ல 3மே செஞ்சாங்களா அப்படின்னு தான் ஷேர் பண்ணிருந்தாங்க. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒவ்வொரு அனுபவங்கள். எல்லாருக்குமே ஒரு இறை அனுபவம் வந்து நிறையவே வந்துச்சு. அவங்க அதை செய்ய போறதுக்கு முன்னாடி, செஞ்சப்போ, செஞ்ச பின்னாடி என்னெல்லாம் ஃபீல் பண்ணாங்க அப்படின்னு அதை பத்தி ஷேர் பண்ணிருந்தாங்க. இப்போ உங்களுக்கு வந்த 3 டாஸ்க்குகள் என்ன? எனக்கு வந்து கோயிலுக்கு போய் ஜெபம் சொல்றியா, நன்றி சொல்றியா, அது வெளியில போக முடியாது, எனக்கு கார் கிடையாதுல்ல. பிரான்ஸ்ல வந்து லீவு கிடைக்கணும், அவருக்கு கார் கிடைக்கணும் மருமகனுக்கு, அப்பதான் அழைச்சு போக முடியும். அதனால வீட்டுல நன்றி சொல்றேன் ஆண்டவருக்குன்னு சொல்லிட்டு சிஸ்டர் வாக்கு கொடுத்திருந்தேன். முதல்ல வந்து நன்றி சொல்றதுக்கு முன்னால சாதாரணமா எல்லாத்துக்கும் நன்றி ஆண்டவரே அப்படி சொல்லுவேன். இப்ப கால அனுபவத்துல பார்க்கும்போது, ஒவ்வொரு பொருளையும் பார்க்கும்போது, ஒருத்தரையும் பார்க்கும்போது, ஒன்னொன்னு செய்யும்போது, நம்மளால வந்து ஒண்ணுமே கடவுளால எல்லாம் படைக்கப்பட்டிருக்கு. அதனால பாக்குறதுக்கு அத்தனைக்கும் நன்றி சொல்லணும் அப்படின்னு ஒரு உணர்வு தோன்றி, எதை பார்த்தாலும் நன்றி ஆண்டவரே, இதை கொடுத்ததுக்காக நன்றி, நான் செய்யறதுக்காக நன்றி, பார்க்க வைக்கிறதுக்காக நன்றி, எனக்கு சாப்பாடு கொடுத்ததுக்காக நன்றி அப்படின்னு நன்றி சொல்லிட்டே இருக்கேன். கோடி நன்றி சொல்லிட்டே இருக்கிறேன் ஒரு நாளைக்கு. இதான் அனுபவம், தவக்கால அனுபவம். சூப்பர் 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 சூப்பர். ஒரு நாளைக்கு நன்றி சொல்ல போயிட்டு இப்ப அதை சொல்லி 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 இப்ப எல்லாத்துக்குமே பாக்குறது எல்லாத்துக்குமே நன்றி ஆண்டவரேன்னு, ஒரு மரத்தை பார்த்தா கூட நன்றி சொல்ல வைக்கிது அந்த மாதிரி. சிறப்பு சிறப்பு சிறப்பு. அந்த நன்றி உணர்வு எல்லா நேரமும் வரும். கடைசி காலம் கூட அது வந்து நம்மள சேரும். கடவுள்கிட்ட அந்த கடைசி காலத்திலேயே நன்றி ஆண்டவரே அப்படின்னு சொல்ல முடியும். ஆமா, ரொம்ப சிறப்பு ரொம்ப சிறப்பு. நன்றி நன்றி நன்றி. ரொம்ப நன்றிங்கம்மா உங்களுடைய பகிர்வுக்கு. அண்ணன் காஷ்மீர் அவர்கள் தான் அடுத்த டார்கெட். அவங்களுடைய ஷேரிங்காக நீண்ட பயணத்துல காரோட நம்ம கூட உட்காந்து எல்லா ஷேரிங்கையும் கேட்டுட்டு கடைசி அப்பாடா அப்படின்னு நிம்மதியா உட்காந்துட்டாங்க. ஆனா கொஞ்சம் தண்ணி குடிச்சுக்கிறீங்களா? அது குடிக்கணும். அனைவருக்கும் தனியா பேச விட மாட்டோம். அனைவருக்கும் வணக்கம். முதல்ல இந்த சவாலே சமாளின்றது ஒரு வித்தியாசமான ஒரு அனுபவத்தை கொடுத்தது. அது அந்த 3 டார்கெட்ல 2 டார்கெட் நான் எடுத்துக்கிட்டேன். 2மே அது ஒரு டார்கெட் எனக்கு ரொம்ப எனக்குன்னு கரெக்டா வந்த மாதிரி இருந்தது. அது ரொம்ப எனக்கு சந்தோஷமா இருந்தது. அதாவது ஏதோ ஒரு ஆன்மீக புத்தகத்தை வாங்கி அதை பத்தி சொல்ல சொன்னாங்க. ஸோ இது தெரியுதா, அந்த புக்கு தெரியுதா? இந்த புத்தகத்துல 4வது பரிசு. இப்ப இந்த 4வது பரிசு இந்த புக்ல என்ன இருக்கு பாருங்க. படத்துல என்ன இருக்கு? படம் என்ன காட்டுது? அந்த அளவுக்கு கிளாரிட்டியா தெரியல.
ஒரு புனிதர் நிறைய புனிதர்கள் உட்கார்ந்துருக்க மாதிரி இருக்கு. இல்ல 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 ஒரு அதாவது குழந்தை இருக்குது. 3 ராஜாக்கள் வந்து ஆண்டவருக்கு பரிசு கொடுக்கறது. ஓகே 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 ஓகே. அந்த பரிசு மட்டும் கலர்ல போட்டிருக்காங்களோ? ஆமா ஆமா கலர்ல போட்டுருக்குது. பரிசு மட்டும் கலர்ல. அவங்க கொடுத்தாங்க. 4வது யார் பரிசு கொடுத்ததா இருக்கும்னு நினைக்கிறேன். 4வது யார் பரிசு கொடுத்திருப்பாங்க, என்ன பரிசு கிடைச்சிருக்கோம். ஓகே. இதுதான் இந்த புக்கை பத்தி சொல்லணும்னா பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. இந்த ஃபாதர் படிச்சு முடிச்சிங்களா? அந்த ஃபாதர் ஜார்ஜ் அப்படின்னு சொல்லிட்டு ஃபாதர் ஜார்ஜ் இவர் தான் இந்த புத்தகத்தை எழுதியிருக்காங்க. ஃபாதர் வந்து இப்ப தஞ்சாவூர் இருக்காங்க. இந்த புத்தகத்தை வந்து ஃபாதர் ஒரு வருடமாக ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை மறையுறைய நம்மாழ்வு புக்ல வெளியிட்டு வந்தாங்க. அதுல மொத்த கண்டென்ட் தான் இந்த புத்தகம். எல்லாமே அவரு மறையுறை. இப்ப அந்த மறையுறை வந்து வெறுமனே மறையுறை மட்டும் இல்லாம அந்த மறையுறை தொடங்குறதுக்கு முன்னால ஒரு சின்ன சின்ன கதைகள் இருக்கும். மிக மிக அதாவது இந்த புத்தகத்தை எடுத்துட்டா திரும்ப வைக்க முடியல, அந்த மாதிரியான ஒரு அனுபவத்தை எனக்கு கொடுத்தது. சரி, இந்த புத்தகத்தை நான் எப்படி செலக்ட் பண்ணன்றது ஒரு வினோதமான ஒரு விஷயம் ஃபாதர். இந்த சவாலே சமாளி வர்றதுக்கு முன்னால என்னுடைய நண்பர் இதுல வந்து நிறைய கார்ட்டூன் வரைஞ்சிருக்காரு. இந்த கார்ட்டூன் வரைஞ்சது என்னுடைய நண்பர். அவர் பேரு மெத்தோடியஸ். அவர் பேரு. அவர் எனக்கு ஒரு இந்த சவாலே சமாளி சேர்றதுக்கு ஒரு 2 நாளைக்கு முன்னால எனக்கு இந்த படத்தை நான் வரைஞ்ச ஒரு கார்ட்டூன் புக்கு வெளியே வந்திருக்குது, அந்த புக்கை வாங்குங்க அப்படின்னு சொன்னாரு. அது சொல்லி ஒரு 2 நாளையில எனக்கு டார்கெட்டை வந்து டாஸ்கே வந்து இந்த ஆன்மீக புத்தகம் வாங்கணும்ட்டு எனக்கே ரொம்ப சந்தோஷமா இருந்தது. ஏன்னா 2 நாளைக்கு முன்னாலதான் அதை பத்தி பேசிக்கிட்டு இருந்தோம். இந்த புத்தகத்தை வாங்க, ஏற்கனவே நம்ம புத்தகம் படிக்கிறதா ரொம்ப பிரியமானது. அப்புறம் நானே இன்னும் அந்த நம்மாழ்வு புத்தகம் வெளியிட்டு அதை சர்க்குலேஷன் கூட அனுப்பல. நான் நம்மாழ்வு அலுவலகத்துக்கு போய் இந்த புத்தகத்தை வாங்கணும். இந்த புத்தகத்துல வந்து 4வது பரிசு அப்படின்னு சொல்றது என்னது அப்படின்னா, இப்ப வந்து இந்த 3 ராஜாக்கள் படம் தெரியுது இல்லையா? 3 ராஜாக்கள் படம் தெரியுதா? 3 ராஜாக்கள் இந்த படத்திலே தான் 4வது பரிசு இருக்கு. யாராவது சொல்ல முடியுமா? இந்த படத்திலே தான் 4வது பரிசு இருக்கு. 3 பரிசு கொடுத்திருக்காங்க. 3 ராஜாக்கள். ஜீசஸ் கிரைஸ்டா? இல்ல ஃபாதர், நீங்க கொஞ்சம் சொல்ல வேண்டாம். அதாவது நான் சொல்லிடுறேன், நேரம் இல்ல. இந்த 3 அரசர்கள், 3 ஞானிகள் சொல்லலாம், அரசர்கள் சொல்லலாம். யாராவது சொல்ல முடியுமா? கை தூக்கலாம். அந்த 4வது பரிசு அவங்க கொண்டு வந்தாங்க. சொல்லலாம். அந்த 4வது பரிசு அவங்க கொண்டு வந்தாங்க. அப்படியா? ஆமா, பொன் வெள்ளி தூபம் இருக்குன்னு நம்ம சொல்றோம். யாராவது கை தூக்கிட்டு சொல்லுங்க பாப்போம். அவங்களே கொண்டு வந்தாங்க. இல்ல இல்ல இல்ல, பொன் தூபம் போலம் சாம்பிராணி. நீ எதுவும் பதில் சொல்ல வேண்டாம் ஃபாதர். 4வது பரிசு என்ன? இப்ப இந்த புத்தகத்தை நான் படிக்க தொடங்கி சொன்னேன். இல்ல, நான் இந்த புத்தகத்தை படிக்க தொடங்கி ஒரு 10 பக்கம் வரைக்கும் போது அந்த 4வது பரிசுக்குள்ள விளக்கம் வரையில. அப்ப நம்ம இந்த புத்தகத்தை பத்தி சொல்லணுமே. அப்ப நம்ம அவர்கிட்ட கேட்க வேண்டாம், நம்மளே படிக்கணும்னு 12வது பக்கத்துக்கு போறேன். அப்பதான் அதுல விளக்கம் வருது. அதாவது இந்த 3 ஞானியரும் முதல்ல ஒரு இந்த இந்த விஷயத்தை விளக்குறாரு. வந்தது 3 ஞானியர்னு எப்படி சொல்றீங்கன்னு கேக்குறாரு. எத்தனை பேர் வந்தாங்க அது தெரியாது. 3 ஞானியர் ஏன் 3 ஞானியர் தான் வந்திருப்பாங்கன்னா, குறைஞ்சபட்சம் அவங்க பொன் வெள்ளி தூபம் கொடுத்தாங்க. சரி, 3 கொடுத்தனால 3 ஞானியர். அப்ப ஞானியர் அரசர் அப்படி எல்லாம் கேள்வி போகுது. அதுல அதுக்கு எல்லாத்துக்கும் ஒரு விளக்கம் கொடுக்குறாரு. அந்த 4வது பரிசு என்ன கொடுத்தாங்கன்னா, அதுக்கு முன்னால ஒரு சின்ன கதை சொல்ல, அந்த கதையும் இதுல இருக்கு. ஒரு எல்கேஜி படிக்கிற பிள்ளை ஸ்கூல் டீச்சருக்கு ஒரு பரிசு கொடுக்கணும்னு ஆசைப்பட்டு அந்த பிள்ளை என்ன பண்ணுச்சு, கடற்கரைக்கு போய் ஒரு சின்ன சிப்பியை எடுத்துட்டு வந்திருக்கு. டீச்சர்கிட்ட கொண்டாந்து கொடுத்துருக்கு. இந்த சிப்பியை காதுல வைங்க டீச்சர் அப்படின்னு. அப்ப அந்த சிப்பி உள்ளுக்கு உருள்றதெல்லாம் கேக்குது, சவுண்டு கேக்குது. அப்புறம் ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏமா இதுக்கு போய் கடற்கரைக்கு போய் வாங்கிட்டு வந்திருக்க, எடுத்துட்டு வந்திருக்க, ஒரு சின்ன சிப்பிக்கு போய் கடற்கரைக்கு போய் எடுத்துட்டு வந்திருக்கே அப்படின்னு. அப்ப டீச்சர்கிட்ட அந்த பிள்ளை சொல்லுது, டீச்சர் சிப்பி கொண்டு வந்தது முக்கியம் இல்ல, நான் அந்த கடற்கரைக்கு வரைக்கும் நடந்து போய் நான் தேடி உங்களுக்காக கொண்டு வந்தேன் பாருங்க, அதுவும் இதுல சேர்ந்து இருக்கு டீச்சர் அப்படின்னு தான். அப்ப இப்ப என்ன, இப்ப சொல்லுங்க பாக்கலாம், 4வது பரிசு என்ன? அவங்களுடைய முயற்சி, அவங்களுடைய நடைப்பயணம், அவங்களுடைய கஷ்டம், அவங்களுடைய ஆர்வம் எல்லாத்தையும் சேர்த்து கொண்டு வந்து ஆண்டவருக்கு கொடுத்தாங்க. அப்புறம் நம்ம ஒரு பணி செய்ய போறோம்னா
வெறுமனே அந்த பணியை மட்டும் பேசுறதுக்கு இல்ல, அந்த பணிக்காக நம்ம ஏற்கனவே சொன்ன ஆர்வம், அந்த பணி செய்யறதுக்குள்ள நினைவுகள், அந்த பணியை செஞ்ச முயற்சி, அந்த பணியை செஞ்ச வெற்றி எல்லாம் சேர்ந்துதான் அந்த பணியில நம்ம ஆண்டவர் கொடுக்கறது அப்படின்னு சொல்லி அதை முடிவாங்க பாரு. எனக்கு ரொம்ப நல்லா இருந்தது. இன்னும் நான் வந்து இவ்வளவு படங்கள் இவ்வளவுதான் படிச்சிருக்கிறேன், இன்னும் படிக்க வேண்டியிருக்கு. இந்த புத்தகத்தை படிக்கிறதுக்கு ஒரு ஆர்வத்தையும் நீங்க கொடுத்திருக்கிறீங்க. அதுக்காக மீண்டுமாக உங்களுடைய சவாலை சமாளி டீமுக்கு, அந்த சிஸ்டருக்கு நன்றி சொல்றேன். ரொம்ப அருமையான ஒரு புத்தகம், 150 ரூபா தான். இந்த புத்தகத்தை நான் வாங்க போனதுக்கு சும்மா எடுத்துட்டு போங்கண்ணே அப்படின்னாரு. ஏன்னா நான் நம்ம வழியிலே கொஞ்சம் எழுதுறேன். இல்ல புத்தகம் தயாரிக்கிறதுக்கு எவ்வளவு செலவாகுன்னு தெரியும் ஃபாதர் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு டிஸ்கவுண்ட் கொடுத்தாங்க. அதை கொடுத்து வாங்கிட்டு வந்தேன். வெரி குட். சந்தோஷம் சந்தோஷம் சந்தோஷம். ரெண்டாவது டார்கெட் வந்து நேரம் காலம் எல்லாமே உங்களுக்கு வந்து கரெக்டா அமைது பாருங்க. ஆமா சார், அது ரொம்ப பெரிய ஒரு சந்தோஷமா இருக்கு. நீங்க வந்து ஒரு குழுக்கள் போட்டு யாரு தங்களுடைய பகிர்வை சொல்லுவாங்கன்னு சொன்னா கடைசியா நீங்க வந்து வீடு வர வர வந்து அதுக்கப்புறம் அந்த புக்கை எடுத்து அதை பத்தி ஷேர் பண்ற அளவுக்கு கடவுள் உங்களுக்கு நேரத்தை கரெக்டா அமைச்சு கொடுத்துருக்காரு. இல்ல கார்லயே வச்சிருந்தேன் நானு. சரிங்களா? கார்லயே வச்சிருந்தேன். அப்படியா? ஆமா ஆமா, ரெடியாவே இருந்திருக்கீங்க. சூப்பர் சூப்பர், சந்தோஷம். அதாவது இந்த சேலஞ்சஸ்ல நம்ம குறிச்சு பார்க்க வேண்டியது என்னன்னா, ஒவ்வொருடைய பகிர்வை நான் பார்த்தேன். ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே அவங்களுடைய அனுபவங்கள், தவக்காலத்துல அவங்க பட்ட அனுபவங்கள், எதை இழந்துட்டு தவிக்கிறீங்க, எதை சிலுவையா நினைச்சீங்க, அதுக்கப்புறம் எது சோமா மாறுச்சு, அப்படி ஒண்ணு ஒண்ணா ஷேர் பண்ணிருந்தீங்க. அதுல காஷ்மீர் அண்ணன் வந்துட்டு ஒரு புத்தக விரும்பி, புத்தக எழுத்தாளர், அவருடைய புத்தகத்தை பற்றி எல்லாம் காட்டினாரு. கடைசியில சரி உங்க சேலஞ்ச் எடுத்து பார்க்கலாமா அப்படின்னாக்க ஃபர்ஸ்ட் சேலஞ்ச் ஒரு புத்தகம் வாங்குவது. அதுதான் வந்துச்சு. மேல வந்து பிரிஸ்கா மேமோட இன்டர்வியூ பார்த்தேன். அதுலயுமே அவங்க அம்மா அப்பாவோட இழப்பு பத்தி எல்லாம் பேசிட்டு இருந்தாங்க. கடைசியில அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் சேலஞ்சு அது ரிலேட்டடா வந்துச்சு. இப்படி அவங்க அந்தோனியம்மா அக்காவுக்கு அதே மாதிரி எல்லாமே அவங்களுடைய ஷேரிங்ல இருந்து ஃபர்ஸ்ட் எடுக்கிற ரிஸ்க் எல்லாமே அவங்க எதை பத்தி ஷேர் பண்ணாங்களோ அதுதான் வந்துச்சு. இப்ப என்ன தெரியுது அப்படின்னா பாருங்களேன், கடவுள் வந்து உங்களுடைய மனசு கேட்கிறாரு, உங்களுடைய குரலை கேட்கிறாரு. இத சேலஞ்சா எடுத்து பாருமா, இந்த சேலஞ்சா எடுத்து பாருப்பா அப்படின்னு அவரே கொடுத்த மாதிரி ஒரு உண்மையான ஃபீலிங் எனக்கு அந்த இன்டர்வியூ எல்லாம் பாக்குறப்ப வந்துச்சு. ரொம்ப சந்தோஷம். அடுத்து அக்கா வந்திருக்காங்க. அக்கா ஷேர் பண்றதுக்கு முன்னாடி ராபர்ட் அண்ணன் வீடியோல வர முடிஞ்சா வரலாம். உங்களுக்கு இருக்கீங்களா? சரி, அவங்களுக்கு சொல்லிடுவோம். ராபர்ட் அண்ணன் நீங்க வீடியோல இருந்தீங்கன்னா நீங்க ஒரு தடவை ஓகே. சோ சிறப்பு விருந்தினரா அவர் வந்து ஒரு கடைசியா ஒரு உரை கொடுப்பாரு. அவருக்கு ஒரு 3-4 நிமிடங்கள் அவர் கொடுப்போம். அதுக்கு முன்னாடி அண்ணா பேச முடியுமா உங்களால? இப்போ ப்ரோக்ராம் ஃபுல்லா காமிச்சு வந்தீங்களா? ப்ரோக்ராம் ஃபுல்லா கவனிச்சிங்களா? பார்த்தேன். ஓகே ஓகே, சரி. நம்ம கரோலினாக்கா வந்து அவங்களோட ஷேரிங்க சொல்லிடட்டா? அதுக்கப்புறம் ஒரு சிறப்புரையாக ராபர்ட் அண்ணா வந்து பேசுவாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஒரு சிறிய ஜெபத்தோட இதுல உங்களுக்கு ஏதாவது இவங்க ஷேரிங் முடிஞ்சதுக்கு அப்புறம், ராபர்ட் அண்ணா முடிச்சதுக்கு அப்புறம் யாராவது கை தூக்கி இந்த ஷேரிங்ல எல்லாரும் சொன்னதையும் சொல்லலாம், உங்களுக்கு பிடிச்சதையும் சொல்லலாம். என்ன மாதிரி நாங்க அனுபவப்பட்டோம், இது நல்லா பிடிச்சிருந்துச்சு உங்களோட ஷேரிங் அப்படின்னு அதை நீங்க சொல்லலாம். இது நம்முடைய வளர்ச்சிக்கு உதவும். அதே போல அதுக்கு முன்னாடி இந்த ஒரு சிறப்பு ப்ரோக்ராம் போல இன்னும் நம்ம நிறைய செய்யணும். இவ வந்து 8 பேர் இருக்காங்கன்னா அது 80 மாறணும், 800 மாறணும். பார்க்கலாம். குறிப்பா சிறப்பா நிறைய பேர் அரேஞ்ச் பண்ணி நம்ம இந்த மாதிரி சிறப்பான ப்ரோக்ராம்லாம் செய்யலாம். முக்கியமானவங்களை மட்டும் பேச வைக்கணும். சரி கரோலின் அவர்களே, நீங்க குடும்பத்தோட இருக்கிற ரொம்ப சந்தோஷமா இருக்கு. மீண்டுமாக எனக்கு வந்து சேலஞ்ச் என்னன்னா ஃபாதர், இதுவரை செல்லாத ஆலயத்திற்கு குடும்பமாக சென்று வந்தது ஃபர்ஸ்ட் சேலஞ்ச். அது என்ன ஆச்சுன்னா, நாங்க சென்னையில முக்காவாசி எல்லா சர்ச்சுக்கும் போயிருக்கிறோம். அதனால 1 வீக் முன்னாலே வந்து எங்க பிரதர் இன் லா சொன்னாரு, எங்க ஃபாதர் டயசன் அவர் வந்து ரோசாபுரம்ங்கிற இடத்துல ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. அவர் எங்களை கூப்பிட்டுட்டே இருந்தாரு. சரி சிஸ்டர், இப்படி ஒரு சேலஞ்ச் நீங்க கொடுத்த உடனே சரி இது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியா யூஸ் பண்ணிட்டு அங்க போயிட்டு வரலாம்
ஆனா அவங்க வந்து ஒரு கோயில் தான் ஃபாதர் போச்சுருந்தாங்க. ஆனா நாங்க கடவுள் வந்து உங்க மூலமா ஒரு 5 திருத்தலங்களுக்கு சந்திக்கிற வாய்ப்பை கொடுத்தாரு. அது வந்து இங்க இருந்து 90 கிலோமீட்டர். ரொம்ப சந்தோஷமா இருந்தது ஃபாதர். பக்கத்துல ஒருத்தர் இருக்காரு, அவருக்கு நன்றி சொல்லணும். ஆமா ஆமா, அவர்தான் கூட்டிட்டு போனது. குடும்பமாக நான் என் ஹஸ்பண்ட், எங்க பிரதர், என்னோட சிஸ்டர் ஹஸ்பண்ட், நாங்க ஜாயிண்ட் ஃபேமிலி தானே. இப்ப 2 பிள்ளைங்களுக்கு மேரேஜ் ஆயிடுச்சு. குடும்பமா சேர்த்துக்கீங்க. சூப்பர். ஆமா ஆமா. அது என்னன்னா அந்த ரோசாபுரம்ங்கிற இடத்துல அது சர்ச் வந்து இன்னாசியார் கோயில். இன்னாசியார் கோயில் பார்த்தோன்னே எனக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு ஃபாதர். எங்களோட தூத்துக்குடியில வந்து பங்கு கோயில் இன்னாசியார் கோயில் தான். இந்த சென்னை மறை மாவட்டத்துல வந்து இன்னாசியார் கோயிலே இல்ல, இக்னேஷியஸ் சர்ச்சே இல்ல. அதனால ரொம்ப சந்தோஷமா இருந்தது. அங்க அப்படியே அங்க ஸ்பெண்ட் பண்ணிட்டு பக்கத்திலேயே வந்து ஒரு சூசியப்பர் கோயில், அங்க என்ன புறம் ஒரு நிமிஷம் அக்கா, இன்னும் கொஞ்சம் தள்ளி வாங்க, உங்களோட ஃபுல் ஃபேஸ் தெரியற மாதிரி. ஃபைன், ஓகே. பக்கத்துலயே ஒரு மாதர்புரம் கணவனை காட்டுறாங்க. மாதர்புரம்ங்கிற பக்கத்துலயே ஒரு 1/2 கிலோமீட்டர் இன்னொரு சர்ச்சு, அது அந்தோனியார் கோயில் சர்ச்சு. மாதர்புரம் அது வந்து தெலுங்கானா மாதர்புரம், தெலுங்கானா ஆந்திரா ஸ்டேட். போட்டிக்காக ஸ்டேட்டே தாண்டோண்டா. அப்படி தோட்டி சென்னை மயிலை உயர்மறை மாவட்டம் தான். ஆனா ஆந்திராவுக்குள்ள போயிட்டு வரணும், ஆந்திரா பார்டருக்குள்ள போயிட்டு வெளியே வரணும். தமிழ்நாடு. ஆமா ஆமா. அது வந்து அந்த சர்ச் போனோம் ஃபாதர். அங்க பார்த்தோன்னா எங்களுக்கு ரொம்ப மிக ஆச்சரியமாக இருந்தது. ஒரு அம்மா வந்து 1000 மணி ஜோமால 1000 மணி ஜோமால ஒரு நாள் ஃபுல்லா சொல்லுவாங்களா ஃபாதர்? ஓகே, 1000 மணி ஜெபம் பண்ண போறாரு. 3 மணி நேரத்துல 3 மணி நேரம் டெய்லி சொல்லுவாங்க. அவங்க சொல்றாங்க எல்லாரோட கருத்துக்காகவும். அப்புறம் வந்து அங்க இருந்து மறுபடியும் என்ன போனோம்னா அந்த ஊத்துக்கோட்டைங்கிற சர்ச் போனா அங்க வந்து சென்னீர் மாதான் ஒரு சர்ச். அந்த சர்ச் பேரு அங்க போய் சந்திச்சு அங்க ஒரு 10 மினிட்ஸ் ஜோம் பண்ணிட்டு ஒவ்வொரு நேரம் உங்களை நினைச்சுதான் எல்லாரும் நாங்க நன்றி சொன்னோம் ஃபாதர். இது ஒரு வாய்ப்பா கொடுத்தீங்க எங்களுக்கு, ஆண்டவர் உங்க மூலமா ஒரு வாய்ப்பா கொடுத்திருக்கிறாரு. அப்புறம் 4வது வந்து எங்க பெரியபாளையம். இது பெரியபாளையம் கோயில் ஃபாதர். இது அது வந்து பெரியபாளையம் அந்த ஒரு இந்து கோயில் ஏரியா இல்லையா, அது அந்த மாடல்லயே கட்டியிருக்கிறாங்க. பெரியபாளையம் பெரிய நாயகி மாதா. அங்க ஒரு 4 o'clock போனோம். ஆனா அங்க சர்ச்ல ஃபாதர் இல்ல. அந்த ஃபாதர் எங்க சின்னமலையில இருந்து போனவர் தான், அசிஸ்டன்ட் ஃபாதரா இருந்து போனவர், சேகர்னு பேரு. அவர் வந்து என்னன்னா அவங்க வந்து சிலுவை பாதையா ஈவினிங் 4 மணில இருந்து நடந்து போறாங்க. ஒரு 7 கிலோமீட்டர்ஸ் உள்ள இன்னொரு கோயிலுக்கு, சூசேப்பர் கோயிலுக்கு. அது எப்படின்னா பெரிய சிலுவைய சுமந்துட்டு எல்லாரும் அதையே தியானிச்சுட்டு பாட்டு போட்டு நடந்து போயிட்டு இருக்காங்க. நாங்களும் என்ன பண்ணோம், அவங்களோட சேர்ந்து ஜாயின் பண்ணி ஒரு 1 கிலோமீட்டர் நாங்க நடந்து போனோம் ஃபாதர். அது ஒரு 5 மினிட்ஸ் தூக்குற மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி எங்களுக்கு கிடைச்சது. நானும் என்னோட சிஸ்டரும் அப்புறம் இன்னொருத்தர் ஹெல்ப் பண்ணாங்க. 3 சேர்ந்து ரோட் வழியா சிலுவை சுமந்துட்டு நடந்து போயிட்டு அப்புறம் அந்த கோயில போய் ஜோம் பண்ணிட்டு இவ்வாறு வீட்டுக்கு வந்து ஒரு ஈவினிங் ஒரு 7 o'clock ஆயிடுச்சு. ரொம்ப சந்தோஷமா இருந்தது ஃபாதர் அன்னைக்கு ஃபுல்லா எங்களுக்கு. அப்புறம் செகண்ட் டாஸ்க் என்ன, 2வது என்ன, ஒரு வயசானவங்க முதியோர தனியா இருக்கிறவங்களை போய் பார்க்கணும் அப்படின்ட்டு அப்படி கொடுத்துருந்தாங்க. ஆனா நான் வந்து நேற்று வரைக்கும் முந்தா நாள் வரைக்கும் நாங்க அதை பார்க்கல ஃபாதர். எல்லாரும் நல்ல ஒரு போய் பார்த்துட்டு போட்டோ எடுத்துட்டு வந்துட்டீங்களே. அது மகளிர் தினம் அன்று நேற்று போய் ஆபீஸ் போறதுக்கு முன்னாடி போய் பார்த்துடணும் அவங்கள, இன்னைக்கு நம்ம பேசணும். அதுக்காக அவங்கள போய் இங்க பக்கத்துலயே தான் இருக்காங்க. பக்கத்துல ஒரு 2 கிலோமீட்டர்ஸ்ல இருக்காங்க. அவங்க தனியா இருக்காங்க. அவங்களுக்கு ஹஸ்பண்ட் இல்ல, குழந்தைகள் கிடையாது. நிறைய பேர் சர்ச்ல இருந்து வின்சென்ட் பால் மூலியமா உதவி பண்றாங்க மாசம் வாடகைக்கு. அவங்க ஒரு வீட்டுல தனியா தான் இருக்கிறாங்க. அவங்கள போய் பார்த்தது ரொம்ப சந்தோஷம். அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். எங்களுக்கு ஒரு மன நிறைவு கிடைச்சது ஃபாதர். ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருந்தது. அது பக்கத்துலயே அவங்களே சொல்றாங்க, இன்னொரு அம்மா அவங்க பக்கத்துல இருக்காங்க, அவங்களுக்கு இவங்க ஹெல்ப் பண்ணுவாங்களாம். நாங்க ஒரு அமௌண்ட் கொடுத்து கொஞ்சம் ஏதோ ஒரு பொருளை கொடுத்தா அவங்க பக்கத்துல இருக்கவங்களை பார்த்துட்டு
நான் அவங்களுக்கு ஏதாவது கொடுப்போம்ப்பா, எனக்கு என்ன வருதோ அதை அவங்களுக்கு கொடுப்போம்ப்பா அப்படின்றாங்க அவங்க. ஏன்னா நாங்க போய் பார்க்கறவங்க வந்து 10 மாசம் படிப்பினை பாருங்க நமக்கு இல்லையா, 11 மாசம்னால கணவர் இறந்துட்டாங்க, பிள்ளைகளே கிடையாது. ஆனா அவங்க தங்குற அந்த வீட்டுக்கு வாடகையே எங்க வின்சென்ட் பால்ல அன்பியங்கள் சார்பில் கொடுக்குறாங்க. அப்புறம் அவங்களுக்கு மாதம் வின்சென்ட் பால்ல இருந்து ஒரு பென்ஷன் கொடுக்குறாங்க. ஸோ அவங்கள போய் நம்ம போய் பார்க்கலாம். ஏன்னா யாரும் இல்லாத முதியோர் தான் பார்க்கணும்னு சொன்னாங்க சிஸ்டர். சரி, அதனால அவங்கள போய் பார்த்து நேத்து மகளிர் தினத்துல போய் பார்த்துட்டு சொல்றோம், ஏமா இன்னைக்கு மகளிர் தினமா, அதெல்லாம் எனக்கு தெரியாது சாமி, நீங்க சொல்லிதான் எனக்கு தெரியும் சாமி அப்படின்னா. அவங்களோட கொஞ்ச நேரம் ஜெபப்பட்டிருந்தோம். அப்புறம் 3வது டாஸ்க் பண்ணல ஃபாதர், நினைச்சிட்டு இருக்கேன். யாருக்கா நன்றி கடிதம், உங்களை ஊக்குவித்த ஒருவருக்கு நன்றி கடிதம் எழுத சொன்னாங்க. ஆனா நினைச்சிட்டு இருக்கேன், மாதா புத்தகம் பேசுகிறது சேனல்ல வந்து அந்த ஃபாதர் என்னை என்கரேஜ் பண்ணி பேச வச்சாங்க மதுரை. அதனால அவங்களுக்கு நன்றி கடிதம் எழுதாலும் நினைச்சிட்டு இருக்கேன், நான் எழுத முடியல, எழுதல. ஒரு மரிய மைக்கேல் ஃபாதர், சதங்கை. ஓகே ஓகே, மதுரையில. ஆமா, ஓகே ஓகே, ரொம்ப சிறப்பு. அந்த நன்றி கடிதத்தை எழுதி அனுப்புங்க, ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. ஆமா கண்டிப்பா நான் எழுதி கீழே போட்டுருங்க, டாஸ்க் முடிந்தது அப்படின்னு. அவங்களே ஷாக் ஆகணும். சரி சரி, ரொம்ப சந்தோஷம். எல்லாருடைய ஷேரிங்கும் வந்து உண்மையிலே வந்து நல்ல ஒரு இறை அனுபவம். எல்லாருக்குமே விசித்திரமா இருக்கு, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நாம் நினைத்ததை விட கடவுள் 2 மடங்காக நம்ம கைட் பண்றாரு இல்லையா? அதுக்காக நம்ம ரொம்ப நன்றி உணர்வா இருக்கணும். 3வது வாரம் முடிச்சிட்டோம் சக்சஸ்ஃபுல்லா, அப்படித்தானே? 4வது வாரத்தில் அடி எடுத்து வைக்கிறோம். இதுலதான் ரொம்ப முக்கியமான படிக்கட்டுகள். கவனம் சிதைவு போகக்கூடாது. இன்னும் ரொம்ப தீவிரமா நல்லா ஜெபம் பண்ணணும், நம்முடைய ஆன்மீகத்தை வளர்த்துக்கணும். அதை விட என்ன சிறப்புனா, நாங்க அடுத்த வாரம் தான் வந்து தவக்காலம் ஆரம்பிக்கிறோம் எத்தியோப்பியாவில. நாங்க இன்னும் தவக்காலம் ஆரம்பிக்கல. 20ஆம் தேதி எங்களுக்கு ஆஷ் வெட்னஸ்டே. அப்படியா? ஆமா ஆமா, நாங்க இன்னும் தவக்காலம் ஆரம்பிக்கல. அதனால நீங்க சொன்னது எல்லாமே எனக்கு ஒரு மிகப்பெரிய பாடம் என்னுடைய வாழ்க்கைக்கு. இந்த 40 நாட்களும் நீங்க சொன்னது எல்லாத்தையும் நான் ஃபாலோ பண்ணி வைக்கிறேன். போட்டி கொடுத்தது நான் தானே, அப்ப 40ஐயும் பின்பற்ற பார்க்கணும்ல அப்படிங்கிற ஒரு முடிவோட 40 நாளைக்கு 40 டாஸ்க் நான் எடுத்துக்கிறேன், ஒண்ணா முயற்சி பண்ணி. மொத்தம் அதுல 100 டாஸ்க் இருக்கு. ஒரு 40 டாஸ்காவது நான் வந்து நிறைவேற்ற பாக்குறேன். இப்பொழுது உங்களுக்கு எல்லாம் ரொம்ப நன்றி, இதுல கலந்துகிட்டதுக்கு ரொம்ப நன்றி. அண்ணன் ராபர்ட் அவர்கள் இருக்காங்களா? ராபர்ட் அண்ணா, நீங்க திரையில தெரிஞ்சு உங்களுடைய சின்ன ஷேரிங் ஏதாவது சொல்லலாம், சந்தோஷப்படுவோம். சிறப்பு விருந்தினராக திடீரென்று அழைக்கப்பட்டுள்ளீர்கள், எப்படி நல்லா இருக்குல்ல? இது கடவுளுடைய ஏற்பாடு. ரொம்ப தேங்க்யூ, சந்தோஷம். நீங்க பேசிய அனைத்தும் நான் கேட்டேன். நீங்க பேசிய அனைத்தையும் நான் கேட்டேன். சந்தோஷம் சந்தோஷம். அனைவருக்கும் ரொம்ப என்னுடைய பணிவான வணக்கம். வணக்கம்ண்ணா. வணக்கம்ண்ணா. இந்த மேய்ப்பன் ஜோதி அப்படின்னால ஒரு அருமையான பணியை எடுத்து செய்ததுக்கு வணக்கம். மேய்ப்பனால இப்ப வந்து மேய்ப்பன்களை ஆடுகள் வந்து ஒழுங்கா மேய்க்கிறதுக்கு உண்மையான மேய்ப்பர்கள் கிடைக்கிறது கருத்தம். இப்ப கல்யாணம் பண்ணி நம்ம வந்து குடும்பமா இருக்கோம். அந்த குடும்பத்துக்கு பிள்ளைகளுக்கு எடுத்துக்காட்டாக பெற்றோர்கள் வாழ வேண்டும். அப்பதான் பிள்ளைகள் நல்லா இருக்கும், குடும்பம் நல்லா இருக்கும். அப்ப வந்து பெற்றோர்கள் வந்து மேய்ப்பனாக இருந்தாதான் பிள்ளைகள் நல்ல இடத்தில் மேயும். இதைதான் தெரிஞ்சவர்கள் வந்து பங்குல ஒரு நல்ல மேய்ப்பர் இருக்க வேண்டும். ஒரு பங்கு தந்தை நல்ல மேய்ப்பனாக இருக்க வேண்டும். அப்ப அந்த பங்கு
அருமையான ஒரு நல்ல நேரத்தில் இதே மக்கள் வாழ்வாங்க. அது மாதிரி பழைய பாட்டு ஒன்றும் உலகம் கூட அந்த வழிகாட்டிகள் நேர்ப்பவர்கள் ஒரு ஆண்டவரையே இயேசுவை போல ஒரு உண்மையான வழிகாட்டியா இருந்தாக்க நம்ம உண்மையாவே ஒரு நல்ல ஒரு நீர் நிறைந்த ஒரு நல்ல ஒரு நிலத்தில் ஒரு நல்ல வாழ்க்கையை வாழ்ந்து பரலோகம் என்னும் அந்த விண்ணகத்தை அடைய முடியும். நமக்கு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு இலக்கு இருக்கு. இப்ப டாக்ஸ் கொடுத்தாங்க, ஒரு இலக்கு நீங்க சொன்னீங்க. அந்த கடைசியில நம்ம வாழ்க்கைக்கு ஒரு இலக்கு இருக்கு. அது என்ன இலக்கு? பரலோகம் என்ற ஒரு இலக்கு இருக்கு. அதை நம்ம சிந்திக்கிறதே கிடையாது. இந்த பரலோகம் என்ற ஒரு நிலை இருக்கிறது ஒவ்வொருத்தரும் நம்ம சிந்தித்தோம்னாக்க நம்ம இலக்கு, நம்ம ஓட்டங்கள், நம்ம பயணங்கள் எல்லாமே மகிழ்ச்சியா இருக்கும். உலகம் எல்லாமே தலை நிறைந்திருக்கும். அதனால நம்ம அந்த இப்ப நம்ம கடவுளை பார்க்கறதுக்கு தான் ஓடிட்டு இருக்கோம், ஆசைப்படுறோம். கோழிக்கறிக்கு போகணும், கடவுள் தேடுறோம். உண்மையான கடவுள் பழைய ஒருத்தருக்காக ஒரு நாளைக்கு நம்ம அவரை முகமா பார்க்கணும்னாக்க நம்மளுக்கு நல்ல ஒரு மேய்ப்பர்கள் மோசராஜா மாதிரி நல்ல ஒரு திருத்தவைக்கு ஒரு நல்ல மேய்ப்பர்கள் வேண்டும். அதுக்காக நம்ம ஜெபம் பண்ணுவோம். நீங்க ஒன்னொன்னு ஒரு கருத்து சொன்னீங்க. ஆனால் வழி சுருக்கமான என்னுடைய ஒரு சின்ன கருத்து, திருப்பலி என்பது ஒரு அனுபவம். அது கடவுளுக்கும் நம்மளுக்கும் அங்க ஒரு உறவு ஏற்படுகிறது. ஒரு பலி, ஒரு வார்த்தை, நற்கதை எல்லாமே அங்க ஒரு அனுபவம் ஒவ்வொரு நாளும் கிடைக்குது. டெய்லி கோயிலுக்கு போறவங்களுக்கு டெய்லி கிடைக்கும், வாரத்து ஒரு நாளைக்கு போனா வாரத்து ஒரு நாளைக்கு கிடைக்கும். அந்த அனுபவம் வாழ்வாகணும். எப்படி ஒரு மாங்காய் பழுத்து பழமாகும், பழத்தை தான் விரும்புவோம், காய் விரும்பி சாப்பிட மாட்டோம். அது குழம்புல போட்டாலும் திங்க முடியும். பச்சை மாங்காயை யாரும் விரும்பி சாப்பிட மாட்டாங்க. அது குழம்புல போட்டு அதுக்கப்புறம் தான் சாப்பிடுவாங்க. ஆனால் அது பழத்து விட்டால் குழந்தைகள் கூட அந்த மாம்பழத்தை கொடுத்தாதான் சோதிக்கும். அது மாதிரி நம்ம ஒரு நல்ல இலக்கை அடைவதற்கு இந்த மேய்ப்பன் ஜோதி இந்த நிகழ்ச்சி அனைவருக்கு நல்ல ஒரு ஊண்டுகோலா இருக்குது. நானும் அனைவருக்கு பகிர்றேன். பகிரும் போது எல்லாம் எனக்கு ரொம்ப நல்லா இருக்கு, என் வாழ்க்கைக்கு உகந்ததா இருக்குது. எனக்கே திருப்பி அவங்க யாருக்காவது நான் அட்வைஸ் பண்ணாக்க போன பிறகு அவங்களுக்கு இந்த நிகழ்ச்சி அனுப்புவேன். ஏன்னா நான் சொன்னா கேட்க மாட்டாங்க. இந்த நிகழ்ச்சியில சொல்ற செய்தியை தான் கேட்பாங்க. மழை வாய்ப்பு இருக்கு. இப்ப நான் உட்கார வச்சு பையனுக்கு இந்த நிகழ்ச்சி சொன்னா கேட்க மாட்டாங்க. அப்படி இருக்கணும் இப்படி இருக்கணும். அப்ப அவனுக்கு அவனுக்கு ஒரு நேரத்தை நம்ம நிம்மதி சிஸ்டர் பேசுற நிகழ்ச்சியில நிறைய பையனுக்கு அனுப்பியிருக்கேன், பெரிய பையனுக்கு. சாயங்காலம் சொல்லுவான், சாயங்காலம் சொல்லுவான், ஏப்பா நீங்க சொல்ல கேட்க மாட்டேன்னு சொல்லிட்டு இந்த மெசேஜ் எனக்கு அனுப்புனீங்களான்னு கேட்பான். ஏன்னா ஒருத்தருக்கு நம்ம ஒரு செயல் சொன்னா கேட்க மாட்டாங்கன்னா இந்த நிகழ்ச்சி அவங்களுக்கு பார்வர்ட் பண்ணாலே திருந்த வாய்ப்பு இருக்கு. அப்படியேப்பட்ட ஒரு நிகழ்ச்சியா நான் இதை பார்க்குறேன்.
இத இத வந்து ஏற்படுத்தி ஒவ்வொரு நாளும் மெனக்கட்டு நீங்க இந்த நிகழ்ச்சியை தொகுத்து வழங்குற உங்களுக்கு என்னோட ஜெபங்கள், பாராட்டுகள். இத இத கலந்துக்கிட்டு பயன்படுற ஒவ்வொருத்தரும் வந்து நற்செய்தி பணியாளர்கள். இத கலந்துக்கிட்டு நீங்க வந்து ஒரு நிகழ்ச்சியை தொகுத்து வழங்குறீங்கன்னு சொன்னாக்க இது வந்து உங்க நிகழ்ச்சி வந்து அனைவருக்கு மனமாற்றத்தை கொடுக்கிறது. ரொம்ப சந்தோஷமா இருக்கு, ரொம்ப ஒரு மகிழ்ச்சி. இது வந்து உங்களுக்கு ஏதோ நீங்க உங்க வாழ்க்கைக்கு மட்டும் இந்த நிகழ்ச்சி கொடுக்கப்படவில்லை. உங்க நிகழ்ச்சி உங்க மூலியமாக அனைவருக்கு மனமாற்றத்தை கொண்டு சேர்க்கிறீங்க. ஒவ்வொருத்தரும் அறிந்து கொள்ளணும். ஆமா, உங்க நிகழ்ச்சியை பார்த்து அனைவரும் வந்து உங்க கருத்துக்களை கேட்டு நம்மளும் அனுப்பணும், நம்மளும் வரணும். நீங்க பேச்சு நீங்க சொல்ற வார்த்தைகள், அந்த அமைதியான இந்த நிமித்தெல்லாம் பார்த்தா எனக்கு மாலை எங்க இருக்கான்னு கேட்டா நிமித்தெல்லாம் காட்டுவேன். ரொம்ப அன்பான போனோம், ரொம்ப அன்பான அவங்க அந்த குழந்தைங்க அந்த கூட்டிட்டு வந்து அந்த குழந்தையோட அவங்க பேசுறத பார்த்தா ஒரு வந்து ஒரு ரொம்ப ஒரு கொலைகாரம் கூட மனம் மாறும். அவங்களுடைய நடிப்புன்னு சொல்ல முடியல, அவங்க இயற்கையாகவே கடல்ல அவங்க குழந்தைங்க ஒரு கூட நடிப்புனாக்க மேக்கப் பண்ணிட்டு வந்து நிக்கணும். அவங்க மேக்கப் பண்ணாமையே அநேக உள்ளத்தை வந்து அவங்க கொள்ள கொடுப்பாங்க. அது மாதிரி அவங்க ஒருத்தரும் தங்கள் அனுபவத்தை பகிர்ந்துட்டு நீங்க உங்க அனுபவத்தை பகிர்ந்ததுனால அனைவருக்கு அனுபவ வாழ்க்கை கிடைக்குது. எனவே ஒவ்வொருத்தரும் வந்து உங்களுடைய இதை நீங்க சொன்னீங்க, பகிர்வை பத்தி பேசுனீங்க. உங்க பகிர்வுக்கு வந்து விண்ணகத்துல ஒரு கிஃப்ட் இருக்கு. அதான் இதை பாருங்க, விண்ணகத்துல உங்களுக்கு இந்த கிஃப்ட் வந்து கிடைக்கும். இதான் திருப்பலி பூசை ஜெபம் அபிஷேகம். சிறப்பு. அன்பே கடவுள். எல்லாம் 100% நமக்கு எல்லாம் கிடைக்குமா? ரொம்ப நன்றிண்ணா. இத கடைசியில நீங்க பகிர்ற உங்க கூட வர ஒண்ணுதான் பகிர்வு மட்டும்தான் கிடைக்கும், உங்க கூட வரும். அதனால நீங்க பகிர்ந்து வாழ்ந்து இன்ன வாழும் மக்களாக இருக்க இந்த வாழ்த்துக்கள் ஜெபங்கள். நன்றி நன்றி நன்றிண்ணா, ரொம்ப சூப்பர். இந்த நிகழ்ச்சியில வந்து ஒரு திடீரென்று அழைக்கப்பட்ட விருந்தாளியா இருந்தாலும் இத நல்ல இந்த ப்ரோக்ராம் முழுவதும் இருந்து எங்களை உற்சாகப்படுத்தியதுக்கு நன்றி. சிஸ்டர் நிம்மி அவர்கள்ட்ட இனி அப்படியே ஒப்படைச்சிடலாம் அந்த ப்ரோக்ராம். அவங்க இனிமே கைட் பண்ணுவாங்க. தேங்க்யூ. எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. எல்லாருக்குமே நன்றி. இன்னொன்னு என்னன்னா, நம்ம கிட்டத்தட்ட டயர்டானமோ என்னமோ தெரியல, ஆனா 1.5 மணி நேரத்துக்கு மேல கடந்துட்டோம். அதான் ஆச்சரியமே. எப்படி பாஸ் ஆச்சுன்னே தெரியல. ஒரு இருக்கும் ஆல்மோஸ்ட் ஒரு பெரிய ஜெபம் பண்ணது போல, ஒரு பெரிய ஆன்மீக தியான கலந்துகிட்டது போல ஒவ்வொருத்தவங்கள்ட்ட உள்ள அனுபவம் பகிரப்பட்டது. ரொம்ப சந்தோஷம். இது வந்து ஜஸ்ட் ஒரு 6 பேர் 7 பேர் வந்தது. இன்னும் இருக்கிறாங்க நிறைய பேர். அவங்களுடைய ப்ரோக்ராம் அப்படி ஒன்னா கலந்துரைத்து நான் பார்த்துதான். அதே போல சிஸ்டர், நீங்க முடிக்கிறதுக்கு முன்னாடி யாருடைய அனுபவம் யாராவது ஷேர் பண்ண விரும்புனாங்கன்னா கையை உயர்த்தி அவங்க அதை பத்தி சொல்லலாம். அந்த ஒரு வாய்ப்பை கொடுக்குமாறு கேட்டிருக்கேன். என்னுடைய பங்களிப்பிலிருந்து என்னுடைய பக்கத்திலிருந்து நன்றி. எல்லோருக்கும் நன்றி. காட் பிளஸ் யூ ஆல். கடைசியா ஒரு ஜெபத்தை சிஸ்டர், கடைசியா நான் ஒரு ஜெபம் சொல்றேன். ஓகே, தேங்க்யூ. நன்றி, எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. நல்ல ஒரு பகிர்தலா இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், இது உங்களுக்கு நான் ஏற்படுத்தி கொடுத்த சான்ஸா இல்லை எனக்கு கடவுள் ஏற்படுத்தி கொடுத்த சான்ஸா எனக்கு சரியா சொல்ல தெரியல. பட் இது வந்து கடவுளோட ஒரு பிளானா இருந்துச்சு, அது மட்டும் உண்மை. ஏன்னா ஃபாதர் சொன்னது போலவே நம்ம ஆசைப்பட்ட விஷயங்கள் எல்லாமே இந்த சவாலி இந்த ஒரு நிகழ்ச்சி வழியாக ஃபுல்ஃபில் ஆச்சு. அதை தான் நம்ம எல்லாருமே இந்த ஷேரிங்ல கேட்டோம் இல்லைங்களா? இப்போ எல்லாரோட இன்டென்ஷன் நம்ம மனசுக்குள்ள இருந்த ஒரு ஆசையா இருந்திருக்கும். ஆனா ஒரு சேலஞ்சுன்னு வரும்பொழுது நம்ம எப்படியாவது செஞ்சு முடிக்கணும், கடவுளுக்காக செய்யணும் அப்படின்ற ஒரு தாகத்தை
உண்மையான சேலஞ்சா எடுத்துட்டு எல்லாருமே செஞ்சிருக்கிறீங்க. ரொம்ப தேங்க்ஸ். என்னோட அழைப்பை ஏற்று நீங்க ஃபர்ஸ்ட் அந்த இன்டர்வியூக்கு வந்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. இந்த ஷேரிங்க திரும்பவும் நீங்க கொண்டு வந்து இந்த ஒரு பிளாட்ஃபார்ம் தந்திருக்கிறீங்க. நான் ரொம்ப உங்க எல்லாருக்குமே வந்து ஃபேஸ்ஃபுல்லா இருக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். காட் பிளஸ் எவ்ரிவன். இப்போ நாம சொல்லலாம், இப்போ எல்லாரோட ஷேரிங்க எஸ் அண்ணா, இப்போ நம்ம எல்லாரோட ஷேரிங்க நம்ம வந்து கேட்டோம். கன்க்ளூஷன் அப்படின்றது என்கிட்ட இருந்து வர்றதுக்கு முன்பு யாரோட ஷேரிங்காவது உங்களுக்கு ரொம்ப டச்சா இருந்துச்சுங்களா? இது வந்து நல்ல எனக்கு ஒரு ஃபர்ஸ்ட் டைம் நான் கேட்குறேன், ஃபர்ஸ்ட் டைம் தெரிஞ்சுக்கிட்டேன், இப்படியும் கடவுளை வந்து நம்ம நெருங்கி போகலாமா, இப்படி கூட வந்து ஒரு நமக்கு சந்தோஷம் கிடைக்குமா புண்ணியங்கள் செய்யும்போது அப்படின்னு ஏதாவது ஒரு ஷேரிங்ல இருந்து உங்களுக்கு உங்க மனசு தொட்டு இருந்துச்சுன்னா அந்த ஒரு சின்ன விஷயத்தை நீங்க சொல்லலாம். அந்த பர்சனுக்கு நான் சொல்லலாம் நம்ம. எஸ். ஆக்சுவலா வந்து ஃபர்ஸ்ட் அந்தோனியம்மாள் அக்கா அவங்க பேசினாங்க. அவங்க பேசின உடனே வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த நற்கருணை ஆண்டவரை பத்தி பேசினாங்க. அப்ப வந்து நற்கருணை ஆண்டவர் மேல அவங்க ரொம்ப தாகமா இருந்தாங்க அப்படிங்கறது வந்து அவங்களுக்கே மேபி தெரியாம இருந்திருக்கலாம். கடவுள் வந்து அதை வந்து இந்த தவக்காலத்துல ஃபுல்ஃபில் பண்ணணும் அப்படின்னு நினைச்சு அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு. அது மாதிரிதான் இங்க இருந்து ஒவ்வொருத்தவங்களுக்கும் அந்த வாய்ப்பு. எனக்கு அதே ரொம்ப வியப்பா இருந்துச்சு. கடவுள் வந்து நம்மளோட உள்ளத்தின் விருப்பத்தை தான் நமக்கு கஷ்டம் கொடுக்காம நம்மளோட உள்ளத்தின் விருப்பத்தை அவரே அணிஞ்சுக்கிட்டு நமக்கான ஒரு வாய்ப்பை கொடுத்து இதாமா உன் மனசுல இதான் இருக்கு இதை நிறைவேற்று அப்படின்னு நமக்கே சான்ஸ் கொடுத்து நம்மளோட விருப்பத்தை நமக்கே நிறைவேற்றிக்கிட்டு அதுல அவரே ஒரு ஃபுல்ஃபில் அடைஞ்சுக்கிறாரு கடவுள். அதுதான் எனக்கு ஒவ்வொருத்தவங்க பேசினப்ப எனக்கு அது தெரிஞ்சிச்சு. எல்லாரோட இதுலயுமே காஷ்மீர் அங்கிள் அவங்க சொல்றப்பயும் சரி, அந்த புக்கு அவங்க படிச்சது வந்து எனக்கு ரொம்ப அவங்க புக் ரீடர். ஆக்சுவலா அவங்களுக்கு வந்து புக்ல தாகம் அதிகம். அப்ப என் மகனுக்கு வந்து புக்குனாலும் நான் போய் சேரணும் அப்படின்னு நினைச்சு கடவுள் வந்து அப்படி போய் சேர்ந்திருக்காரு. அது மாதிரிதான் அவங்களோட ஆன்டிக்கும் அதே மாதிரிதான் அவங்களுக்கு வந்து கோயில் விசிட் பண்றது எல்லாமே. அது மாதிரி அம்மா சொன்னது நன்றி சொல்றது வந்து எனக்கு ரொம்ப அந்த மெய் சிலிர்த்துச்சு. இப்ப நான் வந்து எல்லாத்துக்குமே நான் நன்றி சொல்றேன் அப்படின்னு சொன்னாங்க. டக்குன்னு எனக்கு மரத்தை நினைச்சு அவங்க என்ன நன்றி சொல்லியிருப்பாங்க, இந்த மரம் இங்க நிக்கிறதுக்கு நன்றின்னு சொல்லியிருப்பாங்களா, அதுல இருந்து வீசுற காற்றுக்கு நன்றின்னு சொல்லியிருப்பாங்களா, என்ன சொல்லி அவங்க நன்றி சொல்லியிருப்பாங்கன்னு எனக்கு தோணுச்சு. அக்கா டெய்லர் அக்கா அவங்க சொல்றப்பையும் பாத்தீங்க அப்படின்னா அவங்க வந்து இதுக்கு சொன்னாங்க, நான் வந்து எங்க ஹஸ்பண்ட கூட்டிட்டு சிலோபாதை போறது வந்து ரொம்ப சவாலா இருக்கும்னு சொன்னாங்க. மேபி அதுதான் கடவுளுக்கு அது வந்து ரொம்ப இதா இருக்கும்னு நினைச்சு நான் நினைக்கிறேன். அது மாதிரி எல்லாரோட சொன்னதும் கடவுள் வந்து நம்மள வந்து அந்த டாஸ்க்னால இழுக்கல, நம்ம மனசுக்குள்ள இருக்கு நம்மளோட விருப்பத்தை நிறைவேற்றுறதுதான் இந்த டாஸ்கே அப்படின்னு தான் கடவுள் கொடுத்தாரோன்னு எனக்கு தோணுச்சு. சூப்பரா இருந்துச்சு எல்லாரோடதும். நன்றி 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 நன்றி. ஒரு அழகான ஒரு சம்மரைஸ் கொடுத்தாச்சு. தேங்க்யூ தேங்க்யூ. ஆமா, வேற மற்றவங்களோட ஷேரிங்ல வந்து இது ஒரு தொடுதலா இருந்துச்சு. எஸ் அக்கா. நான் சொல்லிக்கிறேன் சார். எனக்கு நிமி சிஸ்டர் தவிர யார் கூடயும் பேசுறது இல்லை. ஆனா இங்க டிஸ்கா இவங்க சாரோட மீட்டிங்லாம் நான் பார்த்தேன். இவங்க வள்ளியக்க மீட்டிங் நான் பார்க்கல. சாரோட மீட்டிங் பார்த்தப்ப ஒரு கவிதை சொல்லிட்டே இருந்தாங்க, தவம்னா என்ன அப்படின்னு. அது கண்டிப்பா அது ஒரு அதை பத்தி சரி முடிப்பாங்க இதோட அப்படின்னு நினைச்சேன். இதெல்லாமே ஒரு தவம் இல்லைன்ற மாதிரி முடிச்சாங்க. அந்த மீட்டிங் பார்த்தது ரொம்ப பிடிச்சிருந்தது. நிறைய பேர் அவங்க எழுத்துனால இம்ப்ரெஸ் பண்றதா சொல்லியிருந்தாங்க. அப்புறம் அவங்களோட மீட்டிங் பார்த்தப்ப அவங்க அப்பாவை எவ்வளவு மிஸ் பண்றாங்க அப்படிங்கறத புரிஞ்சுக்க அந்த மாதிரி ஃபீல் ஆச்சு. அவங்களோட அகைன் அகைன் நிறைய தடவை பார்த்தேன். அம்மா சொன்ன மாதிரி நன்றி நன்றி. அங்க ஆல்ரெடி ப்ரேயர் எல்லாமே ஒரு ஆன்மீகத்துல இதுலதான் இருக்கும். இருந்தாலும் நம்ம எக்ஸ்ட்ரா இன்னும் அடுத்த ஸ்டெப் என்ன வேணும் அப்படிங்கிறத நம்மளுக்கே கடவுள் சூஸ் பண்ணி நமக்காக கொடுத்த மாதிரி தான் இருக்கு எல்லாருமே. ராபர்ட் அண்ணா பேசுனாங்க, அவர் மாதிரி கொளறி பேசுற மாதிரி நாங்க அண்ணா என்ன பேச போறாங்க, ஸோ ஒருவேளை எழுதி மட்டும் இது பண்ணுவாங்க ஒண்ணு கூட புரியல ஃபர்ஸ்ட் டைம் மீட்டிங் வந்தப்ப. ஆனா லாஸ்ட் டைம் பேச அவ்வளோ கிளியரா அவங்க என்ன சொல்ல வராங்கிறத அவ்வளோ சூப்பரா புரிஞ்சுக்க முடிஞ்சது. நான் நிமிஷத்தை நிறைய இடம் பேசியிருக்கேன். அவங்க மாதாவை பத்தி அதிகமா வந்து நாங்க பேசியிருக்கோம். அவங்க வந்து இந்த பணியை செய்யறாங்கன்னா அதுக்கு மாதா தான் காரணம். நாங்க நிறைய இடம் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஏதாவது ஸ்டிக்கர்ஸ் பண்ணா கூட நான் மதர் பிளஸ் இவங்க கூட இருப்பாங்கங்கிற மாதிரி தான் நான் போடுவேன். அவங்க உடனே ஹாப்பி ஆயிடுவாங்க. நாங்க அதனாலதான் நான் அவங்களுக்கு மாதா மாதிரி இருக்கிறாங்கன்னு சொன்ன உடனே எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருந்தது. ராபர்ட் அண்ணா வந்து அவ்வளோ ஒரு அவங்க வார்த்தைகள் வேணா குளறுபடியா இருக்கலாம், ஆனா அவங்களோட திங்கிங் அந்த மற்றவங்க எல்லாத்தையும் சப்போர்ட் பண்ற விதம் வேற லெவல்ல இருக்கு. நம்ம எப்படி வேணாலும் இருந்துட்டு போலாம், ஆனா வந்து
நம்ம வாழ்றதுல பெஸ்டா இருக்கணும். நிஜமா நான் அண்ணா அவ்வளவு நல்லா பேசுவாங்கன்னு எதிர்பார்க்கிறேன். ஸோ மீட்டிங் அட்டன் பண்ணனே அந்தோனிய மக்கள் வந்துட்டாங்கன்னு ஃபாதர் சொன்னது என்னெல்லாம் ரொம்ப சந்தோஷம் வந்தது. நான் இது வரைக்கும் உங்களை மீட் பண்ணல, பேசல. நீங்க யாருன்னு நான் போட்டோஸ் இந்த மாதிரி உங்க வீடியோஸ் இதெல்லாம் பார்த்துருக்கேன். ஆனா என்னை பார்த்த உடனே நீங்க ஐடென்டிஃபை பண்ணிக்கிட்டது, இவ்வளவு சொந்தங்கள் கிடைச்சிருக்காங்க, ரொம்ப ஹாப்பியா இருக்கு எனக்கு. நான் இதுதான் 2வது மீட்டிங். நான் போன் அதிகமா யூஸ் பண்ணது இல்லை, இந்த நெட்ஒர்க்லாம் தெரியாது. சிஸ்டர் பண்ண மீட்டிங் வந்து என்னோட ஸ்டூடெண்ட்டு தான் செட் பண்ணி கொடுத்தாங்க. இப்போ இந்த மீட்டிங்குமே பக்கத்து கடைக்காரன் தான் செட் பண்ணி கொடுத்தாங்க. இந்த நெட்ஒர்க் டெக்னாலஜி எதுவுமே எனக்கு தெரியாது, எதையும் கற்றுக்கிறதுல இன்ட்ரெஸ்ட் காமிக்கல. இனிமேல் தான் கற்றுக்கணும். ஃபர்ஸ்ட் மீட்டிங்கே கடவுள் பற்றி பகிர்தான். செகண்ட் இப்படி ஒரு சொந்தங்கள்லாம் நிறைய கிடைச்சிட்டாங்க. ரொம்ப ஹாப்பியா இருக்கு, வாழ்க்கையில எல்லாமே கிடைச்ச மாதிரி இருக்கு. அது பகிர்தல வந்து சொல்லணுங்கிறப்ப அந்த பிரிஸ்கி அவங்களே சொல்லிட்டாங்க. நம்ம நினைக்கிறது நம்ம இதெல்லாம் சொல்லணும்னு நினைக்கலாட்டி என்ன வார்த்தைகள்லாம் நம்ம யோசிக்கிறோமோ அவங்க சொல்லி முடிச்சிருப்பாங்க. அது மாதிரி நல்லா இருக்கு, ஹாப்பியா ஃபீல் பண்ணுங்க. நல்லா தேங்க்யூ. நன்றி, தேங்க்யூ. எஸ் அண்ணா, மைக் ஆன் பண்ணுங்கண்ணா. மைக் ஆன் பண்ணுங்க. என்னுடைய கூட பிறந்த தங்கச்சி பேரு பிரிஸ்கா. இப்ப வந்து சொல்லுங்க, இப்ப பிரிஸ்கான்ற பேரு எத்தனை இடத்துல சொல்றதுக்கு உங்களுக்கு ஏன்னா அவளே ரொம்ப கஷ்டப்படுவாள் பிரிஸ்கான்னு நான் சொல்லி அது அவங்க பேர் எழுதி ஸ்பெல்லிங் எழுதி. ஏன்னா என் பேரு காஷ்மீர், இதுவும் அப்படிதான். அப்ப இப்படி எல்லாம் இருந்தோம். பிரிஸ்கான்னு முதல்ல பார்த்தோன்னே என் தங்கச்சி கிட்ட சொன்னேன். அவ ரொம்ப பேசுறது ரொம்ப யோசிப்பா. இப்ப பிரிஸ்கான்னு ஒரு டீம்ல வந்திருக்காங்க, நல்ல சரளமா நல்லா பேசு அந்த பொண்ணு அப்படின்னு சொல்லி நான் உன்னை சொல்லியிருக்கிறேன். இப்ப நீ அதை மட்டும் சொல்லு, பிரிஸ்கான்றதுக்கு எத்தனை இடத்துல நீ ஒரு கொஞ்சம் யோசிச்சு இருக்கிற, எதுக்காக அந்த பேர் வச்சாங்கன்னு ஏதாவது சொல்ல தெரியுமா? சின்ன பிள்ளையில அம்மா கிட்ட வந்து கேட்டேன், அம்மா ஏமா எனக்கு பிரிஸ்கான்னு பேர் வச்சீங்க, எல்லாரும் இந்த பிரிஸ்குன்னு சுறுசுறுப்புன்னு அர்த்தம், ஏமா அந்த பேர் வச்சீங்க நீ அப்படின்னு கேக்குறாங்கம்மா. நீ பிறக்கிறதுக்கு முன்னாடியே உங்க அம்மாவுக்கு தெரியுமா நீ சுறுசுறுப்பா இருக்கணும், உனக்கும் இந்த பேர் வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. அப்ப வந்து அம்மா வந்து என்ன சொன்னாங்கன்னா, இந்த மாதிரி ஏதாவது ஆன்சர் சொல்லுவாங்கன்னு பார்த்தா எங்க அம்மா சிம்பிளா ஒரு ஆன்சர் சொல்லிட்டாங்க. அண்ணன் பேர் வந்து ஆண்ட்ரூ, என் பேர் வந்து பிரிஸ்கா, அண்ணனுக்கு வந்து ஏல பேர் வச்சேன், உனக்கு பீல பேர் வச்சேன்னு சொல்லிட்டு எங்க அம்மா போயிட்டாங்க. நான் எனக்கு தங்கச்சி உனக்கு நான் பேச வைக்கிறேன், சரியா? ஃபாதர் ரொம்ப நன்றி ஃபாதர். அருமையான இந்த சவாலே சமாளியில எல்லாரையும் உட்கார்ந்து ஒன்னா பேசுறதுக்கு நிறைய புதிய புதிய உறவுகளை எங்களுக்கு இன்ட்ரோடியூஸ் பண்ணி விட்டுருக்கிறீங்க. ராபர்ட் ஒரு பிரதரை பத்தி சொல்றதுன்னா, நெடுநாட்களாக நாங்கள் பழகிட்டு இருக்கிறோம். அவர் எந்த குரூப்பை உருவாக்குனாலும் என்ன ஒரு அட்மினா போட்டுக்கிறது. இப்ப இந்த திருமண நற்செயல்ன்ற குரூப்ல நீங்க இருக்கிறீங்க, அது ஒரு பெரிய பேரானந்தமா இருக்குது. எங்கேயுமே அதை பத்தி நான் சொல்றதுக்கு, அந்த இன்டராக்ட் பண்றதுக்கு, அவங்களோட அந்த புதிய புதிய உறவுகள் வரவுகள் அதுல பேசுறது, அது ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நம்ம ஏதாவது செய்யணும், நம்ம கிட்ட நிறைய எதிர்பார்க்கறாங்க, அப்படி ஏதாவது செய்யணும். அப்ப ராபர்ட்டோட அவருடைய ஸ்பீடுக்கு இல்லைனாலும் நம்ம ஏதாவது செய்யணும் அப்படின்ற ஒரு எண்ணம் வருது. ஒரு மிகப்பெரிய சந்தோஷம் அந்த ராபர்ட் எங்களுக்கு ஒரு சகோதரராக நண்பராக கிடைச்சதுக்கு. அப்புறம் ஃபாதர் நீங்க தண்ணிக்குள்ள போறது, அந்த மக்களோட பூசை வைக்கிற நேரத்துல பண்றது, அதெல்லாம் ஐயோ அது ரொம்ப பெரிய விஷயம். கேக்கல அண்ணா, ஆடியோபிளா இல்ல ஃபாதர். அண்ணா கேக்கல ஃபாதர் அங்க கேக்குதா? மோசஸ் ராஜா ஃபாதர் அங்க பணி செய்யற இடத்துலதான் அவரோட தொடர்ந்து நாங்க அதை பார்க்கும் பொழுதெல்லாம் குருக்களுக்கு இன்னும் அதிகமான ஒரு மதிப்பையும் முக்கியத்துவத்தையும் நாங்க கொடுக்கறதுக்கு மோசஸ் ராஜா வந்து ஒரு எங்களுக்கு முதல் ஆளாக தெரியுறாரு. அது அவரது பணிகளை நாங்க வீடியோல பார்க்கும் பொழுது இந்த குருக்கள் எவ்வளவு முக்கியத்துவமானவங்க அப்படின்றதுக்கு முதல்ல சொல்லணும்னா, இப்ப எங்க ஃபாதர் எங்க பிரதர் இல்ல கூட கனடால வந்தாங்க, இங்க பாருங்க இந்த ஃபாதரை பாருங்க அப்படின்னு கேட்டோம் நாங்க. ரொம்ப நன்றி ஃபாதர், உங்க எல்லாரையும் பார்த்ததுக்கு, உங்களோட பேசுனதுக்கு ரொம்ப நன்றி. நன்றி. வள்ளி அம்மா, திருமதி வள்ளி, எல்லாரும் ரொம்ப நல்லா இருந்துச்சு சிஸ்டர், ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஒரே வார்த்தை இன்னைக்கு வந்து நான் வந்து ஒரு 12:30 மணிக்கு நான் கிளம்பி செங்கல்பட்டு போகணும்.
சிஸ்டர் ஃபோன் பண்ணாங்க. நின்னி ஃபோன் பண்ணி இந்த மாதிரி மீட்டிங் இருக்கு, நீங்க எனக்கு அரேஞ்ச் பண்ணுங்கன்னாங்க. என்னுடைய ப்ரோக்ராம் வந்து கேன்சல் பண்ணிட்டேன். ஏன்னாக்க அதை விட இவங்க பண்ணிதான் முக்கியம் அப்படின்னு எனக்கு தெரியுது. அதனால அதை நான் கேன்சல் பண்ணிட்டு வரலன்னு போகும்போது நான் உங்களுக்காக இன்னைக்கு நான் வீட்டிலே உட்காந்துட்டேன். ரொம்ப தேங்க்யூ. வெரி குட். கடவுளா இருக்கான ஆசிரியர் முழுசா கொடுப்பாரு உங்களுக்கு, நிறைய அருள் வரங்களை கொடுப்பாரு. எது முக்கியம்னு தெரியுது. அதை விட எனக்கு முக்கியம்னு தெரிஞ்சதுனால தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணு ஆரம்பிச்சுட்டேன். வெரி குட். தேங்க்யூ ஃபாதர். 1000 லைக்ஸ். வள்ளி நீங்க கண்டினியூ பண்ணுங்க. சொல்லுங்க சிஸ்டர். எல்லாரோட பகிர்தலும் ரொம்ப நல்லா இருந்துச்சு. எனக்கு தான் அந்த மாதிரி டாஸ்க் அப்படின்னு பார்த்தேன். இல்ல எல்லாருக்குமே வித்தியாசமா இருந்துச்சு. இதெல்லாம் நம்மளும் இன்னொரு நாள் ட்ரை பண்ணோம் அப்படின்ற மாதிரி ஒரு தூண்டுதல் எனக்குள்ள. ஓ நீங்க இப்ப பர்சனலா இன்னொரு சேலஞ்ச். ஓகே பயங்கரமா இருக்கு. நல்லா இருந்துச்சு, ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. அண்ணாவோட அந்த எக்ஸாம்பிள் கூட அந்த மாங்காயை சாப்பிடுறது, நம்ம நல்லா பேசி தெரியறோம் கூட அந்த அளவுக்கு இல்லை. அண்ணனோட அந்த இது நல்லா இருந்துச்சு. எக்ஸாம்பிளா கொடுத்தாரு பாத்தீங்களா. சில பேருக்கு சாப்பிட பிடிக்கும், சில பேருக்கு வந்து இப்படி சாப்பிட பிடிக்கும். ஆனா பழமானா எல்லாருமே விரும்புவாங்க. அது அதோட கம்பேர் பண்ணாங்க பாருங்க, அது ரொம்ப நல்லா இருந்துச்சு. அந்த பழந்த அன்பு, பழமாயிட்ட அன்பு, அந்த பழமும் அன்பும் ஒண்ணு. வெரி குட். நன்றி 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 நன்றி. எல்லாத்தையும் ஒருங்கிணைச்சு ஒரு குட்டி திருச்சபையா மறுபடியும் எங்களை ஒன்னா கொண்டு வந்ததுக்கு ஃபாதருக்கு மிக்க நன்றி. ரொம்ப நன்றி. அடிக்கடி சொல்லிக்கிட்டே இருப்போம் குட்டி திருச்சபைன்னு. இப்ப அப்படியே ரியலா பாக்குற மாதிரியே இருக்கு, எல்லாம் மாஸ்ல உட்கார்ந்து இருக்க மாதிரியே இருக்கு. இது மாசு தானே, அருட்தந்தைதான். நான் அப்படிதான் ஃபீல் பண்றேன். அந்தோனிமா அக்கா நற்கரணை பத்தி நான் ஏன்னா பேசிக்கா நான் ஒரு ஹிந்து, நான் இப்பதான் நான் கிறிஸ்டினா கன்வெர்ட் ஆனேன். இப்போ ஒரு 10 இயர்ஸா ஆயுமே ஒரு 3 இயர்ஸ் எனக்கு இதை பத்தி எந்த அனுபவமும் கிடையாது. வருவேன், கோயிலுக்கு வருவேன், போவேன், அவ்வளவுதான். கொஞ்சம் கொஞ்சமா என்ன கடவுளுக்குள்ள என்னை இணைச்சு இந்த அளவுக்கு உங்களோட பயிர் அளவுக்கு என்ன கொண்டு வந்திருக்காங்க பாத்தீங்களா. எங்க சிஸ்டருக்கு மிக்க நன்றி. இதுவரை வழி ஃபாதர் உங்களுக்கு எல்லாருக்கும் மிக்க நன்றி. சூப்பர் சூப்பர். தேங்க்ஸ். எல்லாரும் ஒருத்தவங்களும் நன்றி சொல்லிட்டே இருக்கிறோமே. ரொம்ப தேங்க்யூ. அம்மா மலை தூரத்துல இருந்து ஓடி வந்திருக்காங்க, கடல் தாண்டி. ஆமா அம்மா இருந்தாங்க இல்லைங்களா. அதான் இருக்காங்க அம்மா இருக்காங்க. மைக் ஆன் பண்ணிக்கோங்கம்மா. ஜூலியட் அம்மா இருக்காங்க. அம்மா ஆயிட்டீங்க பாருங்க, சூப்பர். கொஞ்ச நேரத்துல எல்லாருக்கும் அம்மா ஆயிட்டீங்க. ஆமா அம்மா கேமரா ஆன் பண்ணுங்க. ஓகே ஆன் பண்ணிட்டேம்மா. பேசுங்கம்மா. அம்மா நீங்க பேசுங்க. அண்ணா வாங்க. அம்மா சொல்லுங்கம்மா. பையன்லாம் எப்படி இருந்துச்சு? ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. எங்களை ஆசீர்வாதம் பண்ணுங்க. யாருமே தமிழ் இருக்க மாட்டாங்க. உங்களை எல்லாம் தமிழ் பேச ரொம்ப எனக்கு பெரிய உலகத்துக்குள்ள இருக்குது. நன்றி, உங்க எல்லாருக்கும் நன்றி சொல்றேன். அடுத்தது ஆபரேஷன் பண்ணிருக்காங்க. எல்லாத்துக்கும் வேண்டிங்க. எனக்கு 77 வயசு. அதனால நீங்க எல்லாரும் எனக்கு எல்லா 5 கண்டங்களுக்கும் ஆப்பிரிக்கா, ஆசியா, ரொம்ப நன்றி. நன்றி நன்றிமா. அம்மாவோட வாய்ஸ் கொஞ்சம் பிரேக் ஆகுது. சரி நன்றிமா, நீங்க மைக் ஆஃப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூமா. எல்லாரும் மைக் ஆஃப் பண்ணிக்கோங்க. 3 மணிக்கு ஒரு இடத்துக்கு போகணும் பாரு. ஓகே. அதான் நம்ம ஏற்கனவே 2 மணி நேரம் கடந்துட்டு வந்தோம் ப்ரோக்ராம். ரொம்ப இன்ட்ரெஸ்டா போச்சுன்னு நினைக்கிறேன். நானும் அதான் யோசிக்கிறேன்.
2 மணி நேரமா ஒரு ப்ரோக்ராம் போயிட்டே இருக்கே, பரவாயில்லையே அப்படின்னு. ரொம்ப நன்றி சிஸ்டர். நம்ம ஒரு ஜெபத்தோட முடிச்சுக்குவோம். இன்று வாசிக்கப்பட்ட இறை வார்த்தையில எசாயா 58:7-14, அதுல ஒரு 13-14 வசனங்கள் வந்து ரொம்ப முக்கியமானது. அதை நான் வாசிக்கிறேன் திரும்ப. ஓய்வு நாளின் முறைமைகளினின்று விலகி செல்லாது, ஓய்வு நாளின் முறைமைகளிலிருந்து விலகி செல்லாது, என் புனித நாளில் உன் விருப்பம் போல் செய்யாதிருந்து ஓய்வு நாள் மகிழ்ச்சியின் நாள் என்றும், ஓய்வு நாள் மகிழ்ச்சியின் நாள் என்றும், ஆண்டவரின் மேன்மை மிகு புனித நாள் எனவும் சொல்லி அதற்கு மதிப்பு தந்து, உன் சொந்த வழிகளில் செல்லவோ, உன் சொந்த ஆதாயத்தை நாடவோ, வெற்றி பேச்சுகளை பேசாவோ செய்யாதிருந்தால், அப்பொழுது ஆண்டவருக்கு ஊழியம் புரியும் மகிழ்ச்சியை பெறுவாய். ஆண்டவருக்கு ஊழியம் புரியும் மகிழ்ச்சியை பெறுவாய். நானோ மண்ணுலகின் உயர் விடங்களில் உன்னை வலம் வர செய்வேன். உன் மூதாதையாகிய யாக்கோப்பின் உரிமை சொத்தின் மூலம் உனக்கு உணவளிப்பேன். இது ஆண்டவரின் வாய் இதை உரைத்தது. இது ஆண்டவரின் வாய் இதை உரைத்தது. மிக சிறந்த புகழோடு இந்த ஓய்வு நாளை நாம் பின்பற்றி இருக்கிறோம். ஏற்கனவே வாசகத்தின் முதலில் சொன்னது போல பசித்தோருக்கு உணவு கொடுப்பது, தங்க இடம் இல்லாதவருக்கு இடம் கொடுப்பது, வறியோரை இல்லத்திற்கு அழைத்து வருவது, உடை இல்லாதவர்களுக்கு உடை உடுக்க செய்வது என்று பல வழிகளை முன்னாடியே வாசித்தோம். சிஸ்டர் வாச்சாங்க. அதே போல அதெல்லாம் செஞ்ச பிறகு இந்த புனித நாளிலே இறைவன் நம்மை ஒருமித்து மகிழ்ச்சி நாளாக ஏற்படுத்தியிருக்கிறார். இது ஆண்டவரின் வாய் உரைத்தது. இது அந்த வாக்கியத்துல நான் வாச்சேன். ஸோ அற்புதமான இந்த நாள், இறைவனுக்கு இந்த நாளுக்காக நன்றி சொல்லி இந்த நிகழ்ச்சியை நிறைவு செய்வோம். ஒரு சிறு ஜெபத்தோடு நாம் இந்த நாளை நிறைவு செய்வோம். அன்பின் இறைவா, இந்த நாளிலே எங்கள் அனைவரையும் ஒன்றாக குழுமி நல்லதொரு உறவு முறைகளை ஏற்படுத்தி ஒரு தாயாக, சகோதரிகளாக, உறவு நண்பர்களாக, அண்ணன்களாக, தங்கைகளாக எல்லோரையும் நல்ல ஒரு குடும்பமாக இணைத்து இந்த நாளை ஆசீர்வதித்து இந்த இணையதளத்தின் மூலமாக எங்களை ஒன்று கூட்டியதற்காக நன்றி செலுத்துகின்றோம். இந்த சிறப்பான நிகழ்ச்சிக்காக நன்றி செலுத்துகின்றோம். எங்கள் குடும்பங்களை ஆசீர்வதியும், எங்கள் குடும்பங்களில் இருக்கின்ற இன்னல்களை ஆசீர்வதியும். இந்த இன்னல்களிலிருந்து நாங்கள் விடுபட்டு இந்த இறை அனுபவத்தின் மூலம் நாங்கள் மீண்டும் உமது பிள்ளைகளாக மாறி என்றென்றும் உமக்கு ஊழியம் செய்ய, இறை ஊழியர்களாக மாற, அன்பின் ஊழியர்களாக மாற, அன்பை மட்டுமே நாங்கள் ஒவ்வொருக்கும் எடுத்துரைக்க ஆற்றலை புரியும். இந்த இணையதளம் மூலம் எங்களை முழுமையாக இணைத்த உறவுகளை நினைவுகூரும். குடும்பத்தில் உள்ள அனைவரையும், அருட்சகோதரியையும், அருட்சகோதரரையும், அருட்தந்தரையும் நீதாமே நிறைவேற்று தொடர்ந்து உங்களுடைய பணியை நாங்கள் இந்த மண்ணிலே புரியவும், சிறப்பான ஆசிரியர்களை எங்கள் குடும்பத்திற்கு நீங்கள் கொடுக்கவும் எங்கள் ஆண்டவராக கிறிஸ்துவை வாங்கி பார்த்து மன்றாடுகின்றோம். ஆமென். எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவி உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதித்து மகிழ்ச்சியான வாழ்க்கை உங்களுக்கு அளிப்பாராக. தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயரால். ஆமென். Thank you so much. Thank you so much. Thank you Father. யாரு? ஹஸ்லின் பாப்பா. ஸ்கூல் முடிஞ்சிருச்சா? எல்லா குட்டீஸ் வந்திருக்காங்களே, அன்பின் ஆராதியால். ஏய் குட்டி பையா, உங்க பேரை சொல்லலையா? எதிர்கால திருச்சபையும் வந்துருச்சு. ரொம்ப நன்றி எல்லாருக்கும், ரொம்ப நன்றி. ரொம்ப சந்தோஷம்.